ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று எக்ஸ்பைரி ட்ரேட் இருக்கும். அதுக்கு வந்து டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் சார்ட் தான். சரி, அடுத்து இன்ட்ராடேன்னு ஒரு செட்டப் இருக்கும். அதுக்கு 1 மினிட் 3 மினிட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுத்தோடைய என்ட்ரி ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. உங்களுக்கு 1 மினிட்ல என்ன என்ட்ரி பார்க்கணும் அதே தான் இருக்கும் இன்ட்ராடேக்கு. ஸோ வீக்லி அப்படின்னு எடுக்கும்பொழுது உங்களுக்கு வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்து எங்கே அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த க்ரீனில் வருதுல்ல, இந்த இந்த ஜோனில் வர என்ட்ரி தான் அது. அதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. வீக்லியே வச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல வர என்ட்ரி தான், நடுவில் எதுவுமே நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ டைம் ஃப்ரேமில் எதுவும் டவுட்டும் இல்லைல்ல. ஸ்ட்ரெயிட்டாக இந்த ECR MW பார்க்கறத பற்றி போயிடலாமா, இல்லை பேண்ட் பிரேக் அவுட் பற்றி போயிடலாமா? சார் வந்துட்டேன் சார். சார் உங்கள் ஒய்ஃப் தான் டவுட் கேட்டிருந்தாங்க இது. ஓகே ஓகே, ஒரு 5 நிமிஷம் சார், நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஓ, வெளியே இருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே. ஆமாம் சார், போயிடுவேன், வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன். ஸோ நம்ம செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் ECR. அதே மாதிரி இங்கே நடக்குமான்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது வந்து பர்பிள் கேண்டில் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு ப்ளூ கேண்டில் வரலாம். அந்த ப்ளூ கேண்டில் தாண்டி அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகும்போது தான் வந்து இதோட ஹையை வந்து கட் பண்ணும்போது தான் அந்த கேண்டில் வந்து டார்க் கலராக மாறும். பட் இங்கே நம்ம அதே செட்டப் அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நடக்காது. என்ட்ரி கிடைக்காது சில டைமில். என்ன அப்படின்னா அடுத்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆகும். பட் இந்த கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக்காக எடுத்து நம்ம அதில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா சில டைமில் நடக்காமல் போயிடும். அது வந்து என்ட்ரி எடுக்காமல் இப்படி போகாமல் இப்படி வரும், அப்படியே போயிடும். நம்ம ட்ரேடிங் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லா என்ட்ரியும் மோஸ்ட்டாக நம்ம என்ட்ரி உள்ளே போனதுக்கப்புறம் கேண்டிலோட சைஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி போயிட்டு நேராக போய் டார்கெட் அடிக்கிற மாதிரி கேண்டில் தான் வரும். அந்த மாதிரி டைமில் நமக்கு என்ட்ரியே ட்ரிகர் ஆகும். அந்த ECR அப்படிங்கிறது நடக்காமலே தெரியும். ஆனால் இதுலேயுமே வந்து நடந்திருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேண்டை கிராஸ் பண்ணும்பொழுது பர்பிள் கேண்டில் இருக்கும். அந்த பர்பிளுக்கு அடுத்து ஒரு ப்ளூ கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் அது வந்து டார்க் கேண்டிலாக வரலாம். பட் அந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் தொட்டுட்டு போயிருக்கும். இந்த கேண்டில் தொட்டுட்டு க்ளீனாக என்ட்ரி கொடுத்துட்டு தான் போயிருக்கும். அப்படி தொடாமல் அப்படியே போகாது, கண்டிப்பாக தொட்டிருக்கும். ஸோ அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த என்ட்ரி வெயிட் பண்ணவங்களுக்கு ரீடெஸ்ட் நடக்காமல் போயிடும் சில டைம். இது வந்து நடக்காமல் போயிடும். இதுதான் நடக்கும். இன்னைக்கு நேற்று என்ன ஸ்ட்ரைக் எடுத்தோம்? நேற்று சந்தீப் நிஃப்டியில் புட்டு எடுத்தோமா? 25 150 150 புட்டு எடுத்தோமா, 100 புட்டு எடுத்தோமா? அதில் ஒரு செட்டப் கிடச்சிது நமக்கு. ஸோ ஒரு க்ரீன் இந்த சிக்னல் கேண்டிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்னல் கேண்டிலை நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறது, அது ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்க ஒரு கேண்டில் தான். அதாவது ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் இருக்க ஒரு கலர். ஆனால் இதை வந்து நம்ம 2 கலராகவும் கம்பேர் பண்ணிப்போம். இப்போது இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறமா இந்த சிக்னல் கேண்டில் வந்ததுனால இது என்னவா எடுத்துப்போம்னா நம்ம க்ரீனாக தான் எடுத்துப்போம். ஆனால் இந்த க்ரீனுக்கு அப்புறமா வந்த ஒரு சிக்னல் கேண்டில் நமக்கு ரெட்டுக்கு ஈக்குவல். இதுக்கு முன்னாடி கேண்டில் என்ன கலரோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்பிளை நாம் வந்து இன்னொரு கலருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். பர்பிள் கேண்டில் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி என்ன கேண்டில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கலராக நீங்கள் இதை இமேஜின் பண்ணிக்கணும். மொத்தம் ஆப்போசிட் கலர் அப்படிங்கிறது இங்கே 2 தான், க்ரீன் அண்ட் ரெட்டு தான். இது வந்து மிடில் கலர். இதைத்தான் நம்ம வந்து எது கூட கம்பேர் பண்ணி கலரை பிரிக்க போகிறோம் அப்படின்றது தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு பர்பிள் கேண்டில் அதை தாண்டி அடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில், இங்கேருந்து லாங் போகலாமா அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது கேள்வி வந்துச்சா? எனக்கு வந்துச்சுங்க சார். ஆமாம். ஏன் அப்படின்னா இந்த டவுட் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் என்ன இருக்குது, ரெட் லைன் இருக்கு. ரெட் லைன் இருக்குது. இந்த ரெட் லைனுக்கு கீழே இவ்வளோ கிட்டே போய் நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போமா? கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் எங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ நம்ம இது என்ன ட்ரேட் செட்டப்பில் இருக்குன்றதை பார்ப்போம். இன்ட்ராடேயில் நம்ம ஓவராலாக ஒரு டைரெக்ஷன் பார்த்துட்டு அந்த டைரெக்ஷனில் வர என்ட்ரிஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே தவிர அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகிறத நம்ம போக மாட்டோம். இன்னும் இல்லாமல் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு சிங்கிள் லெக் வந்து இப்படி டேர்ன் ஆகிற என்ட்ரியில் நம்ம போகவே மாட்டோம். நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா பை போகும்போது செகண்ட் லெக் வந்துட்டு இப்படி மேலே போகும்போது தான் நம்ம என்ட்ரி இந்த இடத்துல தான் எங்கேயாவது என்ட்ரு ஆகும். ஒன்று இங்கேயே என்ட்ரு ஆகலாம், இதில் என்ட்ரு ஆகலாம், இல்லைனா இந்த இடத்துல டோட்டலாக வெயிட் பண்ணிவிட்டு பவுன்ஸில் என்ட்ரு ஆகலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ட்ரு ஆகிறதுக்கு நமக்கு இந்த இடத்துல கீழே என்ன இருக்கணும், இந்த ஏரியாவில் என்ன ஃபார்ம் ஆகணும், க்ரீன் டாட்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த என்ட்ரி என்ன பண்ணது, மேலே போகாது. டாட்ஸ் இல்லாமல் மேலே போகாது மார்க்கெட். ஸோ அதை பேஸ் பண்ணோம்னா இப்போ நீங்கள் இதை ஈஸியாக பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா? இதை பார்க்க முடியாது நம்மளால். ஏன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு, நமக்கு மேலே ரெட் கலர் டாட்ஸ் தான் இருக்குது. அப்போது பாட்டம் வரைக்கும் தட்டும் மார்க்கெட், வந்து பாட்டம் தட்டாமல் போகாது. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன செட்டப்பில் இருக்கும், வீக்லியில் இருக்கும். ஸோ இன்ட்ராடேன்னு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேண்ட் மேலேருந்து இறங்கின்னு இருக்கும், தெரியுதா? இப்போ இன்ட்ராடேயில் டோட்டலாக இன்ட்ராடே செட்டிங்ஸ் மாற்றினதுக்கப்புறம் அதே இடம் என்னவாயிடுச்சு, இப்போ நமக்கு
அந்த ஈசிஆர் இப்போ இருக்கா அங்கே நமக்கு? இல்லைங்க சார். ஈசிஆர் இல்லை, மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. பாட்டம் டார்கெட் நமக்கு, அந்த டார்கெட் போயிடுச்சா? அந்த டார்கெட்டை நமக்கு இங்கே ஈசிஆர் ஃபார்ம் ஆயிருக்கா? ஒரு ரெட் கேண்டில், அதுக்கு அடுத்து டார்க் கேண்டில், அதுக்கப்புறம் அது ரீடெஸ்ட் எடுத்த கேண்டில், ஸ்டாப் லாஸ் இங்கே தான் மேலே. எக்ஸாக்டாக இது எங்கே நடந்திருக்குன்னா பேண்ட் பவுன்ஸில் நடந்திருக்கு. இதுக்கு வந்து அப்படியே என்ன வந்திருக்கு, இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு கால் ஆப்ஷன் ட்ரிகர் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு இந்த செல் இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான கால் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்னைக்கு டேட்? இது 4ஆம் தேதி. 4ஆம் தேதி. அப்போது கால் ஆப்ஷன் 25 200 சார் பார்ப்போமா? ஈவினிங் வந்துட்டேங்க சார். என்னங்க சார் வந்துட்டீங்களா? சார் குட் வாங்க ஈவினிங். வந்துட்டு வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். சாரி சார், ஃபோன் எடுத்துட்டு போயிட்டாரு, ரொம்ப சரி லேட் சரி, ஆயிடுச்சு, ஓகே வேற ஓகே, ஒண்ணும் இல்ல. சரி சரி. சார் முதல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ தான் ஆரம்பிச்சு ரெக்கார்டிங் இருக்குங்க, ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. ஆ. இங்கே பாருங்க, அதே டைமில் இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கா? ரெண்டும் சேம் டைமில் நடந்திருக்கா? ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு வந்து எப்போவுமே ஆப்ஷன் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் ஏறப்போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் இறங்கிறதுக்கு தயாராக இருக்கும். சரியா? புட் ஆப்ஷன் ஏறப்போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன எதுக்கு தயாராக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் மூவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எப்போவுமே இறங்குற ஒரு ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் ஏறுற ஆப்ஷன் அடுத்ததுக்கு அது கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கும் ஏறுறதுக்கு. ஆனால் இறங்கவே ஒரு ஆப்ஷன் தயாராக இல்லாதப்ப ஆப்போசிட்டாக இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் ஏறாது. இப்போ வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சிக்னல் கொடுத்துருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் பை போகிற டைம்லேயாவது அந்த சிக்னல் ட்ரிகர் ஆகிருக்கணும். கொஞ்சம் முன்னாடியாவது ட்ரிகர் ஆகிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் போகிற டைம்லேயாவது அதுவும் சேம் டைமில் என்ட்ரி கொடுக்கணும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துருச்சு பைக்கு, ஆனால் புட் ஆப்ஷன் செல்லுக்கு மாறலை அப்படின்னா உங்கள் கால் ஆப்ஷனுடைய ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இது வந்து நம்ம ஆப்ஷன்ஸுடைய ரூல், இது மெயினான ரூல். அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சில டைம் சொல்லி இந்த புட் ஆப்ஷன் ஏறுற மாதிரி தெரில அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அது ஆப்போசிட்டான கால் ஆப்ஷன் ஒரு வேளை நமக்கு இறங்கிறதுக்கு தயாராக இருந்திருக்காது. அதுவுமே வந்து இறங்க தயாராக இல்லைன்றப்ப அது ஈஸியாக மேலே மூவ் ஆகிடும் அப்புறம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈசிஆர் செட்டப் வந்து எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா 2:40க்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 2:40க்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே 2:40க்கு தான் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டிலே வந்திருக்கு. அப்போது நமக்கு இங்கே என்ட்ரி வந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் 3:10க்கு வந்திருக்கு. அப்போ இங்கே 3:10க்கு என்ன நடந்திருக்கு, புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் இங்கே இறங்கிடுச்சு. ஸோ ஈஸியாக என்ட்ரி எடுத்து இறங்கிடுச்சு, அதாவது முன்னாடியே செல்லுக்கு தயாராகி போக ஆரம்பிச்சிருச்சு. இது செல்லுக்கு போக தயாராகிடுச்சு அப்படின்னா இதோடைய டார்கெட்டாக நமக்கு எங்கே காட்டும், செல் டார்கெட் இது எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் கட் பண்ணுவோம். கேண்டில் கட் பண்ணி வேணா, அப்போ தான் அதோடைய டார்கெட்டை காட்டும். செல் டார்கெட் இங்கே ஒன்று இருக்குது, லாஸ்ட்டாக இங்கே ஒரு டார்கெட், இதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு டிஸ்பிளே ஆகும் இன்னொரு டார்கெட் இங்கே ஒன்று வரும் லோவில். ஸோ அந்த இடத்துக்கு அது போயிடும் ஸ்ட்ரெயிட்டாகவே. இன்னைக்கு நைட்டு ஒரு அப்டேட் வரும், சரிங்களா? அது அந்த தேர்ட் டார்கெட்டும் காட்டுறான், தேர்ட் டார்கெட் வந்து காட்டும், தேர்ட் டார்கெட்டுக்கு இது போக போகுதுலாம். ஸோ செல்லுக்கு 2 டார்கெட் தான் கொடுத்துருக்கு, பைக்கு தான் நிறைய டார்கெட் இருக்குது. ஏன்னா நம்ம பையர்ஸ்ன்றதுனால அதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துட்டேன், செல்லர்ஸ் யாரும் இல்லைன்னா தூக்கி லாஸ்ட்லேயும் போட்டுட்டேன். அது தேர்ட் டார்கெட் வரும், தேர்ட் டார்கெட் இங்கே கொடுத்துட்றேன் நான். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புட் ஆப்ஷனில் ஈஸியாக வந்துடுச்சு அப்படி வச்சுக்கோங்க. புட் ஆப்ஷன் ஈஸியாக வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் இறங்க போகுது. அதுக்கப்புறமா கால் ஆப்ஷனில் ஒரு பை என்ட்ரி வருதுன்னா நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம், போகலாம், என்ட்ரி போகலாம். என்ட்ரி போனாலும் நம்ம டார்கெட்டில் கொஞ்சம் பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் ட்ரெண்டு அது எவ்வளோ தூரம் போகாதுன்னு தெரியாமல் வரைக்கும் நம்ம புட்டிலே ட்ரேட் பண்ணுவோம், காலில் போக மாட்டோம். இன்றைக்கி நம்ம எந்த காலம் நம்ம நேற்று எடுக்கல, இன்றைக்கும் கால் எடுக்கல, புட்டிலே தான் இருந்தோம். நம்ம இந்த வாரம் ஃபுல்லாகவே புட்டில் தான் இருக்கோம், வெள்ளிக்கிழமையிலேருந்து, இல்லையா? இப்போ இதில் இந்த ஈசிஆரில் நீங்கள் மெயினாக வந்தது பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கேண்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொன்னேன். பர்பிள் கேண்டிலை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, பர்பிள் கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டில் என்ன கலராக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இப்போ பர்பிள் கேண்டில் இங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி க்ரீன் கேண்டில் இருக்குது. அப்போனா இந்த கலர் வந்து அதுக்கு ஆப்போசிட் கலர்னு அர்த்தம். 2 கேண்டில் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இல்லை க்ரீனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் இது க்ரீன்லேயே போட்டுடுறாங்க. இன்னொரு கேண்டில் வந்து ரெட்டில் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த பர்பிள் கேண்டில் இப்போ வந்து இப்போ ரெட்டுக்கு அடுத்து ஒரு கேண்டில் வந்து பர்பிள் கேண்டில் வருது அப்படின்னா இதோடைய கலர் வந்து க்ரீனுக்கு ஈக்குவல். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேண்டில் என்ன கலராக இருக்குது, ரெட்டுக்கு இருக்காது, அதுக்கு ஆப்போசிட் கலராக தான் இதை நீங்கள் வந்து நினச்சிக்கணும். சரியா? அப்போ இது வந்து க்ரீன், இந்த பர்பிள். இந்த கேண்டில் என்னது, க்ரீன் கேண்டில். இது
இதுவே க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறமா ஒரு பர்பிள் கேண்டில் வருது அப்படின்னா அது வந்து ரெட் கேண்டிலாக நம்ம இமேஜின் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம இது ஈஸியாக அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்தா இந்த இடத்துல என்னவா வருது, இந்த இடத்துல ஒரு பர்பிள் கேண்டில் வந்துருச்சு. இந்த பர்பிள் கேண்டிலுக்கு அப்புறமா அதோடைய இது வந்து நமக்கு என்ன கலர் கேண்டிலாக இப்போ நம்ம நினைக்கணும். இதுக்கு முன்னாடி கேண்டில் என்னவா இருக்குது, ரெட்டாக இருக்குது. அப்போ இது வந்து என்ன கலர், இப்போது இது க்ரீன் கலர். ஸோ இதோடைய ஹையவே தாண்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேண்டில் வந்து டார்க் கலர் கேண்டிலாக நமக்கு இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அடுத்து வந்து இதில் ரீடெஸ்ட் பண்ணி என்ட்ரி போவோம். இது கீழே போயிருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல நம்ம செல் பார்க்க மாட்டோம். நான் இந்த கலர் எக்ஸாம்பிளுக்காக வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? இப்போ இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் கலர் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கேண்டில் என்னவா இருக்குது, பர்பிள் கேண்டிலாக இருக்குது. அப்போ இது என்ன கலர் ஆக்சுவலாக, ரெட்டு. இதுக்கு முன்னாடி கலர் கூட கம்பேர் பண்ணோம்னா இது க்ரீனு, அதுக்கு ஆப்போசிட் கலராக இது வந்து ரெட்டு. ஸோ இந்த கேண்டிலுடைய லோவை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஈஸியாக செட்டப் பண்ணி என்ட்ரி போயிட்டே இருக்கும். அது இப்போ இதில் எம்டபிள்யூ எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி சொல்லணுமா, இல்லை அது ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டிங்களா? அது வீடியோ பார்த்துட்டிங்கல்ல. ஸோ அது ரொம்ப சிம்பிள். கலர் என்னவாக இருக்கும், இப்போ ஒரு எம் பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாக என்னவாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். நம்ம கரெக்டாக பேண்டு கிட்ட வரும்போது என்னவாக இருக்கும், ஒரு க்ரீன் கேண்டிலோ இல்லை பர்பிள் கேண்டிலோ எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈஸியாக வரும். இந்த மாதிரி வரும்பொழுது 2 விதமாக நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒன்று எம் பேட்டர்ன் ஒன்று எடுப்போம், இன்னொன்று ஏ ஷேப் ரிவர்சலில் ஒரு என்ட்ரி போவோம். ஏ ஷேப் ரிவர்சலில் என்ட்ரி போகும்போது எப்படி போவோம் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் மூவ் இருக்குல்ல, மேலே போன மூவ் அது வந்து அக்ரெசிவாக போயிருக்கும். அப்படி போகும்போது ரிவர்சலில் நமக்கு பேண்ட் வந்து தூரத்தில் இருக்கும். இந்த அக்ரெசிவாக மூவ் மேலே போகும்போது பேண்ட் எங்கே இருக்கும், நமக்கு பேண்டு ஸ்லோவாக இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அப்படியே வந்து இங்கேயே வந்து நமக்கு என்ட்ரிலாம் எதுவும் கிடைக்காது. ரெட் கலரில் டாட் ஆரம்பிச்சிருக்கும். பட் என்ட்ரின்றது நமக்கு இந்த பேண்டு பிரேக் அவுட்டில் தான் நடக்கும். இப்போ இந்த பேண்டு பிரேக் அவுட் அப்படின்றது எப்படிலாம் நடக்கலாம்னா 3 கலர் பேட்டர்ன்ஸ் வச்சு நடக்கலாம். நிறைய இப்போ இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமோ, என்ன ஸ்ட்ரைக் இன்றைக்கி நம்ம எடுத்தோம் ட்ரேடு காலையில் 150 புட்டு பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் 100 புட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பேண்ட் பிரேக் அவுட் நடக்கும்போது பேண்ட் பிரேக் அவுட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, பேண்ட் பிரேக் அவுட் பண்ணுற கேண்டில், பேண்டை கிராஸ் பண்ணுற கேண்டில் அட்லீஸ்ட் நமக்கு க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், பேண்டை பிரேக் அவுட் பண்ணுற கேண்டில் க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். அதுக்கப்புறமா பேண்ட் பிரேக் அவுட், இது ஒரு பேண்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா பேண்டை பிரேக் அவுட் பண்ணணும். பேண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கும். அப்போது இந்த பேண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு கேண்டில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கேண்டில் நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த கேண்டிலில் தான் திரும்ப வந்து ரீடெஸ்ட்டே நடக்கும். சரியா? அந்த கேண்டில் தான் ரீடெஸ்ட் நடக்கும். இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ ரீடெஸ்ட் நடக்கும்போது இந்த மாதிரி சிக்னலோட ரீடெஸ்ட் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம், நியூவாக ஜென்ரேட் ஆகிற என்ட்ரி கேண்டில் கீழே போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் சில டைமில் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, அப்படியே மேலே தான் போகுது அப்படின்னா இந்த சிக்னல் கேண்டில் வராமலே இந்த க்ரீன் கேண்டில் வந்து அந்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும். இதுவுமே இந்த கேண்டிலுமே க்ரீன்லேயே இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் வேறு வழியே இல்லை, இந்த கேண்டிலுக்கே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டாகணும். ஸோ பேண்ட் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டில் இதுதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. இந்த மெயினாக அது தாண்டி டாட்ஸோட பேண்ட் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அது வேலிட். டாட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த என்ட்ரியில் எடுக்காதீங்க, போகவே போகாது, டார்கெட் போகாது, ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். சரியா? சொல்லுங்கள், யாராவது கேட்டிங்களா? சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், அந்த ஈஸியர் செட்டப் பிரகாரம் அங்கே என்ட்ரி கிடைக்கல சார். இதில் தானே சொல்கிறீங்க? ஆமாம். அதுக்காக தான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வர டைமில் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்கும். அதில் வந்து ஈஸியாக இல்லாமல் எப்படி என்ட்ரி எடுக்கிறது பற்றி அதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே இல்லை, இப்போ தான் ஜாயின் பண்ணேன். அப்படிங்களா? ஓகே. இந்த மீட்டிங்கே வந்து ஃபாரெக்ஸ் மாதிரி நமக்கு ஈஸியாக ப்ராப்பராக இங்கே வந்து கிடச்சிடாது சில டைம். ஏன்னா இது இந்த மணிக்கு போய்டும் நம்ம எடுக்கும்போது என்ட்ரி. நம்ம எடுக்கிறதே கரெக்டாக அடுத்த மணியில் கையை வைப்போம். இல்லைனா என்ட்ரி வர டைமில் மூவ் வேகமாக இருக்க மாதிரியான ஸ்ட்ரைக்கில் தான் கையை சூஸ் பண்ணுவோம். அப்போது அதனால் அந்த ரீடெஸ்ட் அப்படின்றது நடக்காமல் போயிடும் சில டைமில். அப்போ அந்த பேண்டு தாண்டினோடனே நம்ம அந்த என்ட்ரியை போட்டு வெயிட் பண்ண வேண்டியது. ஆமாம், அந்த பேண்டு தாண்டுச்சுன்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது, எந்த கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போகலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதில் டைரக்ஷன் பயாஸ் அப்படின்றது கொடுத்துட்றோம். இன்றைக்கி செல்லு தான் பார்க்கணும்னா இன்றைக்கி செல்லு தான் பார்க்கணும், யாரும் கால் பார்க்க மாட்டோம். காலை பார்ப்போம் எதுக்காகனா ஆப்போசிட் மூவ் அங்கே ட்ரிகர் ஆகுதான்றதுக்காக பார்ப்போம், மற்றபடி அதில் போய் பார்க்க மாட்டோம், என்ட்ரிக்காக போய் பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டாட்ஸ் வராமல் நம்ம ஃபுல்லாக பையிங் தான், இது எல்லாருக்குமே பையிங் தான். ஸோ நமக்கு க்ரீன் டாட்ஸ் இல்லாமல் ஒரு என்ட்ரியும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதோட தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பேண்ட் பிரேக் அவுட்டு நேற்று வேறு எது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது 1 மினிட் 3 மினிட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்களா? ஏன்னா சில டைம்
இருக்கு வீடியோஸ்லயும் இருக்கு பாக்குறேன் இருக்கு 1 இருக்கு மினிட் 1 மினிட்ல எதை பார்க்கணும் 3 மினிட்ல எதை பார்க்கணும். இப்போ இன்ட்ராடேல ஒரு சார்ட் எடுத்து வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காலையில வந்து ஒரு டைரக்ஷன் சொல்றோம். மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில ட்ரேடிங் பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட். இந்த இடத்துல இருக்கும்போதே நம்ம வந்து ட்ரேடிங் பிளான் பண்ணியாச்சு. பேண்டை வந்து இன்ட்ராடே மோடுக்கு செட் பண்ணியாச்சு. அப்போது காலையில் என்ன பிளானில் இருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்துச்சு மார்க்கெட் இப்போ இருக்குது, இங்கேருந்து திரும்பிச்சுன்னா இந்த பேண்டை கட் பண்ணியாச்சுன்னா என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனிங்கில் என்ன ஆயிடுச்சு, மேலே புட் ஆப்ஷன் என்ட்ரி. 2 பேண்டுக்கும் மேலே போய் ஓப்பன் ஆச்சு. இப்போ என்னென்னா, நார்மலாக இந்த பேண்ட் வந்து மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பேண்ட் வந்து பவுன்ஸ் பண்ணி மேலே கொண்டு போகும். ஆனால் அந்த பேண்டு மேலே கொண்டு போகிறதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இந்த பேண்டு கூட சேர்ந்து வந்தால் தான் போகும். அது வரைக்கும் மார்க்கெட் போகாது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மூவ் ஆச்சு, கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் பவுன்ஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி பேசி வச்சுருந்தோம். புட் ஆப்ஷனுக்கு என்னென்ன பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, இதை பிரேக் பண்ணாலே விழுந்துடும். இதை பிரேக் பண்ணி விழுந்துச்சுன்னா அதுக்குள்ளே இந்த பேண்டு இங்கே எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கும் வந்து. ஸோ இந்த பேண்டு கரெக்டாக பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆனால் என்ட்ரி போகும்போது டார்கெட் ரொம்ப நியரஸ்ட் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தனால லெவல் 2ல் செட்டப் படி இன்ட்ராடே கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்த செட்டப் படி நம்ம இங்கேயே இதோடைய பிரேக் அவுட்லேயே என்ட்ரு ஆகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அதே டைமில் புட் ஆப்ஷனில் நமக்கு ஈஸியாக செட்டப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் புரியுதுங்களா. அதன்படி இங்கே நமக்கு கரெக்டாக இந்த பிரேக் அவுட் கிடச்சிது. இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்துட்டோம். டார்கெட்டாக வந்து இதை கீழே வச்சோம். இந்த மொத்தமாக இந்த ஜோன் கிட்ட வந்தோடனே க்ளோஸ் பண்ணுறதா வச்சிருக்கோம். ஸோ அந்த என்ட்ரி தான் இன்றைக்கி எடுத்தது. பர்டிகுலரா ஏன் அந்த ஜோன் சார்? இங்கேருந்து மேலே வந்து அடுத்து தடுக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஆர் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. இது வந்து ஆர்டர் பிளாக்காக இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் தாக்கி பிடிச்சி நிறுத்தும் மார்க்கெட். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரினா என்ன பண்ணுவானுங்கன்னா, நம்ம சும்மா போகும்போது கூட யாரையும் மதிக்காமல் போவோம். ஆனால் போகிற வழியில் யாரை பார்த்தாலும் வணக்கம் வைக்கிற மாதிரி எந்த கேண்டில் பார்த்தாலும் திரும்பும் மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்னைக்கு. அப்போ எதெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வெளியே வரதான் இன்றைக்கி எக்ஸ்பைரியில் பார்க்கணும். தவிர நிறுத்தி வச்சோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ப்ராஃபிட். புரியுதுங்களா? அதுதான் மெயின் ரீசன். எனக்கு அப்பப்போ உடனே பார்ஷியல் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஸ்கால்பிங் வச்சாச்சு இந்த இடத்துல. ஏன்னா எக்ஸ்பைரி ட்ரேட் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி 1 மினிட் ஸ்கால்பிங் வச்சுருப்போம். இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ட்ரி இந்த பேண்டை இங்கேயே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள் நம்ம. பட் அதுக்குள்ளேயே என்ட்ரி போயாச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? எத்தனை மணிக்கு என்ட்ரி எடுத்தோம்? டைமே தெரியல. இந்த கேண்டில் என்ட்ரி இருந்தோமோ? ஆமாம், இந்த கேண்டில் தான் என்ட்ரி. ஸோ இங்கேயே நமக்கு என்ட்ரி இந்த கேண்டிலே என்ட்ரி எடுத்துச்சு. 1 மினிட்ல வச்சுருக்கோம். ஸோ இந்த கேண்டில் தான் என்ட்ரி போன கேண்டில். அது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா ஈஸியாக செட்டப்பு? ஐடென்டிஃபை பண்ண முடியுதா சார்? உங்க சார்ட் விசிபிள் ஆகல எனக்கு. சார்ட் மற்றவங்களுக்கு தெரியுதா? யாருக்குமே தெரியல. தெரியுது. ஆனா அந்த செட்டப் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் கிளாரிட்டியா இல்லாத. எனக்கு தெரியலங்க சார். ஐயோ, இப்போ மீட்டிங் லிங்க் வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்து பாருங்களேன். அப்படிங்களா? ஓகேங்க சார். ஓகே, வெளியே போயிட்டு வாங்க. ஸ்பாட்ல பார்த்துட்டு இதுல எடுக்குறீங்க பிரீமியம் இல்ல டைரக்டா பிரீமியம் கூட எடுக்கலாமா? நம்ம டைரெக்டாக ப்ரீமியம்லேயும் எடுக்கலாம் சார். ஆனால் நாங்கள் ரெண்டுத்தையுமே பார்த்து தான் எடுக்கிறோம். தனியாக அப்படி எடுக்கிறது இல்லை. ஏன்னா என்ன ரெண்டுமே வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரியும் சில டைமில் நிற்கும். அந்த மாதிரி டைமில் குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால புட்டு பார்க்குறோம் இந்த வாரம் அப்படின்னா, புட்டோடைய டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் புட்டு தான் பார்ப்போம். திரும்ப புட்டுக்குள்ளேயே தான் போயிட்டு இருப்போம். ஆப்போசிட்டில் போக மாட்டோம். ஆப்போசிட் என்ட்ரி யாரும் எடுக்கிறது இல்லை. புட்டோடைய டார்கெட் இப்போ கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது வாரம் ஃபுல்லாகவே கால் ஆப்ஷன் எடுப்போம். அதுக்கு அது வாரம் ஃபுல்லாக இல்லை, அதோட டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னா நாமளும் அப்படியே டர்ன் பண்ணிப்போம். சார் இந்த இண்டிகேட்டர் வந்து அந்த ஓகே இந்த ரைட் சைடுல இருக்கா? இந்த ரைட் சைடுல அந்த வீக்லி அதெல்லாம் காமிக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே ரைட் சைடுங்களா? உங்ககிட்ட வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் இருக்கா சார்? இல்ல மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல இது ஆப்ஷன் சார். இது ஆப்ஷனுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து பொலிஞ்சர் பேண்டு. இது வந்து எல்லாத்துக்குமே க்ரூட் ஆயில், என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ், ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும். கோல்டு. ஸோ அதில் பேண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்றத வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இன்ட்ராடேக்கு பேண்டு மட்டுமே இல்லாமல் அடிஷ்னலாக அதோடைய ட்ரேடிங் சார்ட் மார்க்கப்ஸ் இருக்கு இல்லையா, அதை பண்ணிவிட்டு அதோடைய டைரக்ஷன் வச்சு சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கலந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டைரக்ஷனுக்கு. அதே டைமில் நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக இது ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆச்சுன்னா உள்ளே போவோம், இல்லைனா இல்லை. அவ்வளோ
ஓ சரி சரி. ஸோ இந்த கலர் கேண்டில்ஸ் வரும்போது நமக்கு இது அலர்ட் செட் பண்ண முடியுமா? சவுண்ட் பண்ண வர முடியும். மாதிரி இங்க இருக்கு பாருங்க. பண்ண இருக்கு. முடியும். ஆட் அலர்ட் இருக்குங்களா? இங்க போயிட்டீங்க அப்படின்னா, ஈசிஆர்ன்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் பெர் பார் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஒரு பாருக்கும் கலர் ஈசிஆர் டார்க் வந்துச்சுன்னா குடுக்கும். இல்ல கலர் சேஞ்சிங்கே குடுத்துட்டீங்க அப்படின்னா, கிரீன்லேருந்து பர்பிள் வருதுனாலும் வரும், பர்பிள்லேருந்து கிரீன் வந்தாலும் வரும். இல்ல ஓ ரெட்லேருந்து கிரீன் வந்தா வரும். எந்த கலர் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கும் நெக்ஸ்ட் கேண்டிலுக்கும் ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அலர்ட் அடிக்கும். ஒன்ஸ் பெர் ஓ பார் இல்ல ஒன்ஸ் பெர் பார் க்ளோஸ் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ குடுத்துக்கலாம். ஓ சரி சரி. இப்போ குடுத்துட்டு என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் பர்பிள் வரணும். ஒரு ரெட் இருக்குனாக்கா ரெட்டு அது முடிஞ்சு அதுக்கப்புறம் பர்பிள் வரணும். பர்பிள் வந்து அதுக்கப்புறம் கிரீன்ல தான் எடுக்கணும் இல்லையா? ஆமா. அது 3 விதமா வரும் சார் என்ட்ரி. மார்க்கெட்டுடைய வேகத்த பொறுத்து மாறும். இப்போ மார்க்கெட் வந்து ரெட் கேண்டில்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெட்ல இருக்கு. ஓகே. அப்ப அடுத்த கேண்டில் வந்து பர்பிள் வரணும் அவசியம் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே ரொம்ப அக்ரெசிவா போகுது அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே கிரீனுக்கு கூட மாறிடும். போயிடும். ஆமா. ஆமா. ஸ்ட்ரெய்ட்டா கிரீனுக்கு மாறிடும் அப்படின்னா, அந்த மாரி மாறுச்சுன்னா, நம்ம அதுக்கு அடுத்த கேண்டிலும் கிரீன் ஆயிடுச்சுன்னா, ம். அந்த கேண்டில் வந்து ஈஸியா டார்க் கேண்டிலா காட்டும் உங்களுக்கு. ஓகே. அப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைய வந்து தொட வரும்போது, நம்ம அந்த கேண்டில்ல என்ட்ரி எடுக்கிறோம். இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் போடுறோம். அவ்வளவுதான். ஓ சரி இது சரி. அக்ரெசிவா இருக்கும்போது, மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ் ஏதாவது இருக்கு, இல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து சிக்னல் கேண்டில், பர்பிள் கேண்டிலா வரும். ஓகே. இதுக்கு அடுத்த கேண்டில் தான் வந்து என்ன வரும்? ப்ளூவா மாறும். ஓகே. இது வந்து ஃபாரெக்ஸை பொறுத்தவரைக்கும் இதுக்கும் அடுத்த கேண்டில்ல தான் உள்ள என்ட்ரி போகும். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்ணா அப்படின்னு கொடுக்கும். ஏறின ஸ்பீடுக்கு அப்படியே இறங்கி இறங்கி தான் ஏறும். பட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி இந்த மணியில் போனதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எடுக்கிற என்ட்ரிக்கு அப்புறமா மூவ் வந்து இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இந்த மாதிரி மூவில் தான் இருப்போம். டக்குன்னு வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகே. ஒன்று மாட்டுச்சுன்னா கன்ஃபார்மாக சைட்வேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இல்லையா உடனே ப்ராஃபிட்டுக்கு மேலே வந்துடும். இது ரெண்டுத்துல தான் வரும்போது அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுது. ஆனால் அதை சார் எப்படி இப்போ காட்டுனீங்கல்ல சார், ம் அது அங்க எங்க சார் என்ட்ரி எடுப்பீங்க? இப்போ மார்க் பண்ணீங்களா இதுலையா அங்க கரெக்ட்? ஆமா. இதில் அது அப்படியே என்ட்ரி எடுக்க முடியாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கேண்டில்குள்ளேயே இன்னொரு சிக்னல் கேண்டில் வந்துட்டு அடுத்த க்ரீன் வந்துச்சுன்னா இதுவே நம்ம என்ட்ரி கேண்டிலாக எடுத்துப்போம். ஏன்னா இந்த சிக்னல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுறதே ஒரு க்ரீன் கேண்டில்குள்ளே தான், ஃபர்ஸ்ட் என்ட்ரி கேண்டில்குள்ளே தான். அதனால இந்த கேண்டிலே என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறது நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம். இதுக்கும் கீழே போய் பார்க்கணுன்னா நம்ம 15 செகண்ட்ஸில் 30 செகண்ட்ஸில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதே செட்டப்பை அங்கே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். இப்போ 30 செகண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்ட்ரி இருக்கும், ஈஸியாக என்ட்ரி கிடச்சிருக்கும். ஒரு ஓ 30 இப்போ நம்ம செகண்ட்ஸ் கோடை எழுதலாம். சார்ட் வந்து 1 மினிட்ல இருக்கா? 1 மினிட்ல இருக்கு. ஏன்னா காலையில் இது டைம் எக்ஸ்பைரி ட்ரேட், இது எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி ட்ரேடுன்றதுனால 1 மினிட். அதனால அதில் தான் இந்த கேமா பிளாஸ்ட்காக தான் 1 மினிட்ல உள்ளே போயிருந்தோம். எக்ஸ்பைரி ட்ரேட் நிறைய பேர் காமா பிளாஸ்ட்ன்றது 12:30க்கு அப்புறம் நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் எல்லா டைம்லையுமே அது நடக்கும். நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்தது, டைமிங்கை பொறுத்தது. இப்போ யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசியிருந்தாங்க. புது ஆள் தான் யாரோ. நேத்தோட என்ட்ரி சார்ட் கேட்டிருந்தாங்க. கால் ஆப்ஷனுக்கு எங்கே என்ட்ரி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோட சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு. பட் அவங்களுக்கு இங்கேயே எஸ்எம்சி வச்சு ஏதோ எடுத்ததா இப்போ சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்டில் இங்கேயே என்ட்ரி கொடுத்துருக்கோம். இன்னொரு மோடில் ரிவர்சல் மோடுன்னு இருக்கும். பட் இந்த இடத்துல கொடுத்த என்ட்ரியை தாண்டி, இங்கே கொடுத்த என்ட்ரியை தாண்டி, இங்கே கொடுத்த என்ட்ரியில் தான் ஆப்ஷன் ப்ரைஸே மூவ் ஆயிருக்கும். நிஃப்டி 25,200 கால் பார்க்குறோம். பாருங்க, காலையிலேருந்து கால் ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கு. காலையிலேயே இங்கேயே என்ட்ரி எடுத்தாங்கலாம் சொன்னாங்க. பட் இந்த இடத்துல அது அந்த அளவுக்கு பெருசாக மூவ் இல்லை. கால் ஆப்ஷனில் இங்கேயும் மூவ் இல்லை. ஆனால் நமக்கு எங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல தான் ட்ரிகர் ஆயிருக்கு. அந்த இடத்துல காமா பிளாஸ்ட் பார்த்தீங்களா எப்படி போயிருக்கு கேண்டில் சைஸ். ஸோ இதுதான் விஷயம். நம்ம எப்போ நமக்கு இங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆகுதோ அது ஆப்ஷன் சார்ட் கூட சிங்க் ஆகும். ஏன்னா ஒரே அல்காரிதம் தான் இங்கே அங்கே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே சார்ட்டில் இந்த இடத்துல எஸ்எம்சியில் என்ட்ரின்னு சொன்னாங்க. அதாவது இங்கே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துருப்பாங்க போல். நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. எல்லாத்தையும் மிஷின் கிட்ட கொடுத்தாச்சு. அது எப்போ என்ட்ரி கொடுக்குதோ அப்போ போய்கிட்டோன்ட்டு. அதே மாதிரி இந்த பேண்டு பிரேக் அவுட் பாருங்கள். இங்கே இருக்கு இல்லையா, இந்த பேண்டு பிரேக் அவுட்டு பேண்டை தாண்டி கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த கேண்டில் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. சிக்னலும் நமக்கு அதே கேண்டிலில் தான் என்ன பண்ணியிருக்கு, திரும்பவும் என்ட்ரி எடுத்து கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல அது கிரீனா இல்லாம வேற எந்த கலரா வேணா இருக்கலாமா பிரதர்? இல்லை பேண்டு பிரேக் அவுட் ஆகும்போது க்ரீனாக இருக்கணும். அதுதான் நம்ம என்ன வந்து இல்லை ப்ளூவில் வராது. அதான் ஃபாரெக்ஸில் ப்ளூ வச்சுருக்கேன், இங்கே என்எஸ்சியில் க்ரீன் வச்சுருக்கேன்.
ரெண்டும் ஒரே ஓகே அல்காரிதம் தான். சரிங்களா? ப்ளூ வராது இங்கே, ப்ளூக்கு பதிலாக க்ரீன் இங்கே. சரிங்க, பர்பிள் கேண்டிலில் கிராஸ் ஆகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது எப்படி கிராஸ் ஆகும்னா அதுக்கு தனியாக ரூல் இருக்குது. பர்பிள் கேண்டிலில் கிராஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு பர்பிள் கேண்டில் இருக்கும், அதுக்கு அடுத்த கேண்டில் இதுக்கு ஆப்போசிட் கலர். இது இப்போ வந்து இது இப்போ கிராஸ் ஆகுது, நம்ம ஃபுல்லாக பையிங் செட்டப் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பர்பிள் நம்ம என்னவா பார்ப்போம், க்ரீனாக பார்ப்போம் இல்லையா? எதுக்கு முன்னாடி கேண்டில் என்னவா இருக்கும், கன்ஃபார்மாக ரெட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெட்டா தான் இருக்கும். ரெட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த பர்பிளுக்கு அப்புறமா அடுத்த கேண்டில் இதுக்கு ஆப்போசிட் கேண்டிலாக இருக்கணும். அப்போ என்ன கேண்டிலாக இருக்கணும், ரெட்டாக இருக்கணும் கண்டிப்பாக. ரீட்ரேஸ்மெண்ட் அதுக்கு அடுத்த கேண்டில் பர்பிளாகவே கிராஸ் பண்ணுதுன்னு வைங்க, இந்த பர்பிளை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதுக்குமே ஒரு ரூல் இருக்குது. இந்த பர்பிள் இந்த ப்ரீவியஸாக இருந்த பர்பிளோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் பர்பிள் டு பர்பிள் எடுத்துப்போம், இல்லைனா எடுத்துக்க மாட்டோம். இந்த ஹையை தாண்டி ஓகே க்ளோஸ் ஓகே வைக்கணும். இப்போ புரியுது. இப்போ புரியுது. இல்லைனா இல்லைனா இது ப்ளூவாக இருந்ததுன்னா, இது ஒருவேளை ப்ளூவாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இது ஹையை தாண்டி க்ளோஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, இது ப்ளூவாக இருந்ததுனாலே நம்ம எடுத்துக்குவோம், அப்படியே எடுத்துப்போம். சப்போஸ் ஸ்க்ரீனா இருந்தா பிரதர், அதான் சாரி க்ரீன், இங்கே ப்ளூ க்ரீன் கன்ஃபியூஷன் இருக்குது. ரெண்டுமே ஒரே கலர் தான் நம்ம பொறுத்த வரைக்கும், மன்னிச்சிருங்க. எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் சார். எனக்கு எப்பவுமே நான் ஏன்னா அதே ஈஸியாக மாதிரி செட்டப்பை ஃபோன்ல நான் ப்ளூவில் பேசும்போது போட்டேன், இங்கே வந்து க்ரீனை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சாரி. அது ப்ளூ இல்ல நான் போன்ல உங்ககிட்ட சொல்லும் போதே சொன்னேன், இந்த கலர் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதான் டுட்டோரியல் வந்து ஆமாம், டுட்டோரியல் வந்து ப்ளூவில் வச்சு சொல்லிட்டேன் நான். இப்போ ஒன்று இதை ஃபுல்லாக ப்ளூக்கு மாற்றிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் ப்ளூவை வச்சே சொல்லிடுறேனே, ஏன் குழப்பம், இங்கேயே மாற்றிக்க முடியும் நம்மளால். நீங்க ஃபாரக்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் வச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ இதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கரெக்டாக, இதை தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வேணா இப்போ ஆமா. இப்படி இப்படியே கற்றுக்கோங்க. நமக்கு தேவை அந்த டார்க் கேண்டில், அவ்வளோதான். நான் அப்படியே பார்த்து பழகிடுச்சு, கலர் மேட்டர் இல்லை. அது என்ன கலர், அது ப்ளூவாக இருந்தால் ப்ளூ டார்க்கில் வரும், க்ரீனாக இருந்தால் க்ரீன் டார்க்கில் வரும், அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க. இப்போ இது க்ரீனாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ரூல் மட்டும் பிரேக் பண்ணாமல் இருந்தால் போதும். நமக்கு க்ளோஸ் ஆகிற கேண்டில் இந்த சிக்னல் லைனை தாண்டி, ரெட் லைனை தாண்டி க்ளோஸ் ஆகணும், அவ்வளோதான். இந்த ஹையை தாண்டி, இப்போ ஒருவேளை இந்த விக்கு வந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டலுக்கு வந்து விக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த விக்கை தாண்டி க்ளோஸ் ஆகலனாலும் பரவாயில்லன்னு எடுத்துப்போம். இப்படி க்ளோஸ் ஆகிருந்தது, இந்த மாதிரி இருந்து இப்போ இந்த ஹையை தாண்டி க்ளோஸ் பண்ணல இல்லையா, பண்ணால் நல்லது, பண்ண என்ட்ரியில் போடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இன்னொரு கேண்டில் இதை தாண்டி க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து என்னவா க்ளோஸ் ஆகும்னா டார்க் கேண்டிலாக க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு. டார்க் கேண்டிலா க்ளோஸ் டார்க் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் சில டைமில் கிடைக்கிறது கஷ்டம், அதான் இங்கே பிரச்சனை. இதுக்கு அடுத்த கேண்டில் என்ன ஆகிடும், சில டைமில் நான் இப்படியே போயிடும், மோஸ்ட்லி இதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த டார்க் கேண்டிலே என்ட்ரி போயிடுறது இப்போல்லாம். எஸ்எல் வந்து இந்த என்ட்ரி கேண்டிலுக்கு லோ வந்து இந்த லோவில் வரும், இந்த கேண்டிலுக்கு லோவில் வரும் எஸ்எல். கிரீனுக்கு லோல வரும். க்ரீனுக்கு லோவில் வச்சா போதும், என்ட்ரி கீழே வைக்கிறது. இப்போ ஏன்னா இந்த கேண்டில் இது ரெண்டு ஈஸியாக இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, ஆமா கிடைச்சிச்சு. இதுக்கு கீழே லோவில் எஸ்எல் போட்டாலே போதும், இவ்வளோ தூரம் போடணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக இந்த இடம் பேண்ட் பிரேக் அவுட்டாக இருக்குது அப்படின்னா. இப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஈஸியாக கேண்டில் வந்துடுச்சு, இதுக்கு அடுத்து ரீடெஸ்ட் நடக்குது அப்படின்னா, இவ்வளோ தூரம் ரீடெஸ்ட் நடக்கும்போது திரும்பவும் நமக்கு என்ன கேண்டிலாக இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பர்பிள் கேண்டில் தான் வரும் மோஸ்ட்லி, இல்லை சிக்னல் கேண்டில் தான். பர்பிள் கேண்டில் வருது அப்படின்னா திரும்பவும் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும், அடுத்து என்ட்ரி கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். என்ட்ரி கேண்டில்னா அதான் ப்ளூவா க்ரீனோ ஏதோ ஒரு கலர் வெயிட் பண்ணணும் நீங்கள். புரியுதா? புரியுது. ஸோ இவ்வளோ தான் ரூல்ஸுங்க, நமக்கு வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. வெறும் கலர் நம்ம ஜஸ்ட் இது எல்லாமே நடக்கும்போது மெயினாக இந்த இடத்துல பாட்டமில் நமக்கு க்ரீன் டாட்ஸ் இருக்கும், அது இருக்கணும், அது இருந்தால் தான் போகும். அது இல்லாமல் ஒரு ஈஸிஆர் ஃபார்ம் ஆகுதுன்னா அது போகாது. கண்டிப்பாக பாட்டம் ஃபஸ்ட்டு என்ட்ரி வரும்போது நமக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகுதுன்னா ரொம்ப நேரத்துக்கு, அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்போ தான் வரக்கூடாது, ரொம்ப நேரமாக இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இருக்கும், ஒரு 10 கேண்டலுக்கு மேலேயாவது அந்த டாட்ஸ் வரும் நமக்கு. அதெல்லாம் வந்ததுன்னா தான் நமக்கு இந்த என்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும். டாட்ஸ் வராத கேண்டில் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் கொடுக்குதுன்னா அது போகாது, மோஸ்ட்லி போகாது. அதுவுமே நம்ம வந்து கன்ஃபர்மேஷன். கிரே கலர் ஷேடோ பின்னாடி வருது இல்லை, அது எதுக்கு? அது பொலிஞ்சர் பெரிய பேண்ட் தான் அது. எங்கே அதை வச்சு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ், இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸுக்கு அது ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பாட்டமில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா பாட்டமோடு சேர்ந்து பாட்டமில் வெளியே வந்துருச்சு அப்படின்னா க்ரீன் டாட்ஸோடு வரணும். க்ரீன் டாட்ஸ் எப்போ வருதோ அதுக்கப்புறம் எப்போ பேண்ட் பிரேக் அவுட் நடக்குதோ திரும்ப ஆப்போசிட் பேண்ட் வரைக்கும் நமக்கு டார்கெட் போகும். ஒன்று ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று டார்கெட் வேகமாக போயிடுச்சுன்னா டேரெக்டாக போய் டாப்பில் ஹிட் ஆகிடும். இந்த மாதிரி சைட்வேஸ் அடிச்சதுன்னா பேண்டே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து சீக்கிரமாக டார்கெட் ரெண்டுத்தையும் எங்கேயோ மீட் ஆகுது அங்கே வெளியே வந்துடும். அது பேஸ் பண்ணி அது வரைக்கும் நம்ம அப் டைரக்ஷன்லேயே பார்க்கணும்னா அந்த டைரக்ஷன்லேயே பார்த்துட்டே இருப்போம். இப்போ இதை பை தான் பார்க்கணும், பேண்ட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அப் சைடில் தான் பார்த்துட்டே இருப்போம் திரும்ப திரும்ப. இப்போ மேலே இருக்குது இங்கே என்ன சார் கிரீன் டாட்ஸ் ரெட் டாட்ஸ் அது என்ன, அது வால்யூமில் இல்லை, அது உள்ள டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு காட்டுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதில் ரிவர்சல் மோடுன்னு ஒன்று இருக்கும்,
அந்த ரிவர்சல் ஆ. மோடு ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவலில் காட்டும் உங்களுக்கு. இங்கே கண்டினியூஷன் மோடுன்னு இருக்கும். ரிவர்சல் ஆன் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே லோ இல்லை ஹையை வந்து காட்டும். ஓ ஓகே ஓகே ஓகே. இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து க்ரீனுக்கு மாறிடுச்சு. ஸோ எப்போனா அது பேண்டை பிரேக் அவுட் பண்ணணும். அது பேண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி உள்ளே போகணும்னு அர்த்தம். ஆனால் இந்த க்ரீன் டாட்ஸ் கீழேயே வந்து இதில் என்ன பிரச்சனை இருக்கும் ரிவர்சல் மோடில் அப்படின்னா, ப்ராப்பராக எம்டபிள்யூ பார்க்க தெரிஞ்சவங்களால என்ட்ரி எடுத்துக்க முடியும். அது கரெக்டாக பார்க்க தெரியலை அப்படின்னா என்ட்ரி எடுக்க முடியாது. பேண்டு பிரேக் அவுட்டில் தான் போகணும். ஆனால் பேண்டு பிரேக் அவுட் ஆகும்போது கலர் சேஞ்சஸ் கொடுத்தா தான் நம்மளால் சிக்னல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மோடுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டினியூஷன் மோடு வச்சுக்கிறது. கண்டினியூஷன் மோட் அப்படிங்கிறது என்னென்னா, மொத்தம் ட்ரேடிங் டைப்பில் 2 டைப் இருக்குது. ஒரு லோ ஃபார்ம் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இது சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஹையை கட் பண்ணிச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அது புல்லிஷாக மாறி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம கண்டினியூஷன் பேட், இந்த இடத்துல போகிற என்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ரெடி இப்போ புல்லிஷாக மாறிடுச்சு மார்க்கெட்டு, இப்போ கண்டினியூஷன் என்ட்ரி இந்த இடத்த. சரிங்களா? ரிவர்சல் என்ட்ரி அப்படிங்கிறது இருக்கிறதுலே பாட்டமில் பிடிக்கிறது. ஓ இந்த பாட்டமே பிடிக்கிறதுக்கு தான் அது ரிவர்சல் மோடு. அது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால கண்டினியூஷன் மோட்லேயே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஓகே. பிடிஎம்எம் மெத்தடை ஃபுல்லாக படித்து முடிச்சவங்களுக்கு மட்டும் இந்த ரிவர்சல் இங்கே லோவில் எடுக்க தெரியும். அது தெரியாதவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ரிவர்சல் மோடு தான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கண்டினியூஷன் மோடில் போகிறது தான் சேஃப். இப்போ வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனும் சரி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டும் சரி, எல்லாமே என்ன சொல்லி தராங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் தான் போக சொல்கிறாங்க. ஆமாம். இந்த இடத்துல போகிறது தான் எப்பவுமே சேஃப். நானுமே அதுதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்ன அது சிக்னலோட சொல்லி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. வேறு தனியாக வந்து ஒரு பிளாக்கை சூஸ் இப்போ நம்ம நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுற கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஒரு டபுள் பாட்டம், ரொம்ப சிம்பிளாக டபுள் பாட்டம் டபுள் டாப்பை தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதையே வந்து கொஞ்சம் ரூல்ஸோடு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த டபுள் பாட்டமில் என்ட்ரி எங்கே போகலான்னு சொன்னால் இந்த இடத்துல பேண்டு பிரேக் அவுட்லேயே போகலாம் நம்ம செட்டப் படி. இல்லையா போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும்போது பேண்டு பிரேக் அவுட் அண்ட் பவுன்ஸ் செட்டப்பில் போகலாம். அதில் எங்கே ஸ்டாப் லாஸை போடுறது கேட்டால் இங்கே லோவில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ப்ராப்பராக பழைய மெத்தடில் இருக்கவங்க, ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கவங்க. பட் நமக்கு இந்த இடத்துல ஒரு கேண்டிலோ இந்த இடத்துல ஒரு கேண்டிலோ ஸ்டாப் லாஸ் கேண்டிலாக இருக்கும் கிடைக்கும். அது எந்த கேண்டில் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதில் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக நான் பார்க்குறேன். அப்போ அதே இதில் மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே வந்து அது இது மாறிக்குமா? அதுக்கு தகுந்தபடி அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸும் இருக்குது. நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒரே மாதிரி சிக்னலே வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா மாற்றுற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓ சரி சரி. அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. இப்போது இங்கே நீங்கள் என்ன மோட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 1 மினிட் ஸ்கேல்பிங்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் பண்ணாலும் 1 மினிட்டோட என்ட்ரி தான் காமிச்சிட்ருக்கோம். இப்போது இன்ட்ராடேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேம் பண்ணாலும் 3 மினிட்டோட என்ட்ரி தான் காமிச்சிட்ருக்கோம் திரும்ப திரும்ப. நீங்கள் 1 மினிட்டே போனாலும் ஆமாம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து சிக்னல் 3 மினிட்ல இங்கே கிடச்சிருக்குங்களா? ஆமாம். இந்த கேண்டில் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிருக்கு. நான் இதை அப்படியே பார் ரிப்ளே கட் பண்ணிடுறேன். இந்த ஏன்னா ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ நான் 1 மினிட் சேஞ்ச் பண்ணுறேன். அங்கேயும் பாருங்கள் எங்கே சிக்னல் ட்ரிகர் ஆகிருக்கு, நமக்கு இந்த இடத்துல தான் ட்ரிகர் ஆகிருக்கு, மாறாது. இப்போ அதுவே 1 மினிட் செட்டப்னு தனியாக வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே என்ட்ரி வந்திருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ 1 மினிட் பண்ணிங்கன்னா இங்கே காட்டும். 3 மினிட் போட்டிங்கன்னா இன்ட்ராடே வச்சிங்கன்னா 3 மினிட்டோட சார்ட். அது இன்ட்ராடேங்கிறது 3 மினிட்டோட சார்ட். பட் டைம் அதே டைம். ஆமாம் அதே டைம் ஃப்ரேம். ஆமாம் கேண்டில் மட்டும் மாறும், சிக்னலும் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சிக்னலும் மாறும். இப்போ வீக்லின்னு வச்சுட்டிங்கன்னா 15 மினிட்ஸ் என்ட்ரிக்கு போயிடும். ஓ வீக்லிக்கு வந்து ஆமாம் 15 மினிட்ஸ் என்ட்ரிக்கு போயிடும். அது நீங்கள் மினிமம் பார்க்க வேண்டியது 5 மினிட்ஸ் ஸ்டார்ட்டில் 3 மினிட்ஸ் ஸ்டார்ட்லையாவது வச்சு பார்த்தா தான் என்ட்ரி கிளியராக கிடைக்கும். 1 மினிட் போயிட்டீங்கன்னா நிறைய பர்பிள் கேண்டில் காட்டும். ஏன்னா 15 மினிட்ஸில் ஒரே ஒரு கேண்டில் பர்பிள்னா கூட நமக்கு 1 மினிட்ல 15 கேண்டில் பர்பிள் கேண்டில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் போகாமல் கொஞ்சம் 5 மினிட்ஸோ இல்லை 3 மினிட்ஸோ வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 மினிட்ஸே வச்சுட்டிங்கன்னா இன்னும் பெட்டரான சிக்னல்ஸ் இருக்கும், கிளியரான சிக்னல்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த ஹை எடுத்துகிட்டு போனது இந்த ஃபஸ்ட்டு பர்பிள் டு ரெட் சொன்னோம் இல்லையா, இதை தான் நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் மார்க் பண்ணுறது. பர்பிள் கேண்டில் மார்க் பண்ணுறோம், இன்னையோட ஹை இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்புறம் இங்கே வந்துச்சுன்னா நம்ம இங்கே புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுப்போம். அங்கே புட் ஆப்ஷனில் 1 மினிட்லேயே என்ட்ரி ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம இருக்கிறதுலேயே ஹையை பிடிச்சிருக்கோம். அப்போ அங்கே 1 மினிட்ல மாறினாலே போதும் அப்படின்ற மாதிரி அங்கே எடுத்துப்போம் என்ட்ரியை. அது இங்கே நேற்று என்ட்ரி கரெக்டாக கொடுத்துட்டு தான் இன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்கு மார்க்கெட். என்ட்ரி ஏற்கனவே ட்ரிகர் பண்ணிட்டு தான் கேப் டவுன் ஆயிருக்கு. இதே இடத்துல புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத போய் பார்த்துருங்க. பட் 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு சைட்வேஸ் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகாது. இது பாருங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு அப்படியே உட்கார வச்சிருக்கு பாருங்கள். உட்கார வச்சிருக்கோம் ரொம்ப நேரம். அது சிக்னல் வந்தால் தான் நமக்கு ஒர்க் இருக்கும். அது வரைக்கும் நம்ம உட்காரணும் சும்மா. சிக்னல் முன்னாடி வந்துருச்சு இல்லை சார்? இதில் சிக்னல் வந்துருச்சு, இந்த இடத்துல சிக்னல் வந்துருச்சு, இங்கேயே வந்துருச்சு, முன்னாடினாலே வந்துருச்சு புட் ஆப்ஷனுக்கு. பட் நாம் ஆல்ரெடி இங்கேருந்தே புட் ஆப்ஷன் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஃப்ரைடேலேருந்து புட் ஆப்ஷன் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுதான் அதோடைய டார்கெட் தான் போயிட்டுருக்கு.
அது முந்தின நாளுக்கு முந்தின நாள் கேண்டல் இங்கே இது வந்து முந்தானே பார்த்தீங்கன்னா மண்டே கேண்டல். ஓகே மண்டேவே வந்து புட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை திரும்ப வந்து அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ வெட்னஸ்டே நேற்று வந்து கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆனது எங்கே ஆயிருக்கு அப்படின்னா, இது ஏன் இங்கே வந்திருக்குன்னா, இந்த லெவலில் வந்து நிஃப்டியில் சொல்லிட்டு இருந்தேன் 20,040 வரணுன்ட்டு, அது 80 வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. இப்போ திரும்பவும் இன்றைக்கும் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது 20,040 வர வரைக்கும் புட்டு தான் வரும் திரும்ப. இல்லை, ஆனால் அந்த 15 மினிட்ஸில் போட்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை எடுத்து இத்தனை நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய பேர் இங்கே யார் யார் இருக்கான்னு தெரியல. நம்ம அட்டன் பண்ணவங்க யார் இருக்கீங்க? நீங்கள் இருக்கீங்க. பண்ணியிருக்கோம். 4 நாள் 3 நாளில் ஹோல்ட் பண்ணுவோம். 3 இது வரைக்கும் லாஸ்ட் மந்த் எடுத்த ட்ரேடில் 3 ட்ரேட் ஸ்விங் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஒரு ட்ரேடு எஸ்எல், மொத்தம் 4 ட்ரேடு. நிஃப்டிலையா சார்? இல்லை, நிஃப்டியில் எல்லாமே நிஃப்டியில் தான் எடுத்தது. ஒரு ட்ரேட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் எடுத்தது. அது 300 போகுது. 300 எக்ஸிட் ஆனோம். அது 680 வரைக்கும் போயிடுச்சு. இன்னொரு ட்ரேடு 40 ரூபீஸ் எடுத்தோம். 200 எக்ஸிட் ஆனோம்னு நினைக்கிறேன். 250 கிட்ட. அது அதோட க்ளோஸ். இன்னொரு ட்ரேடு 40 எடுத்தது. 130 அரௌண்ட் ஆவரேஜாக எல்லாரும் வெளியே வந்தது. இன்னொரு லாட் கம்மி தேவையில்லை சார். அங்கேயுமே எனக்கு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வரும். நீங்கள் 10 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ உங்களால் ஸ்டாப் லாஸ் தாங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி லாட் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். சரி. இல்லை சார், ஏன்னா எனக்கு என்ன டவுட்னாக்கா, இப்போ யூஸ்வலாக ஆப்ஷன்ஸில் நம்ம எடுக்கும்போது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது இல்லையா? அந்த 330 ஜிடிடி ஆர்டர் போட்டுருப்போம் சார். ஜிடிடி போட்டு வச்சிருக்கோம். ஜிடிடி நீங்கள் போட்டிங்கன்னா காலையில் ஓப்பனிங்லேயே கிடச்சாலும் உங்களுக்கு அடிச்சிடும். ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுனா அடிச்சிடும். பட் நமக்கு என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட்டாக எடுத்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எங்களுக்கு. அந்த என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சான்னு தெரியலையே, 24,800 புட்டு எடுத்தோம். 40 ரூபால கிட்ட எடுத்தோம். ஓகே. 40 ரூபால எடுத்தது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அவ்வளோ பயங்கரமாலாம் போகல. 27 ரூபா வரைக்குமே உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது எக்ஸிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இந்த பாருங்க, இந்த இடத்துல தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். 40 ரூபா எடுத்தோம். அன்றைக்கே அது 57 ரூபாக்குலாம் போயிடுச்சு. ஒருத்தர் 5,000 ரூபா ப்ராஃபிட்லாம் வச்சிருந்தாரு. ஆனால் அவருக்குமே ஸ்டாப் லாஸ் தான் ஆயிடுச்சு. என்ன ஒரு கெட்ட நேரம்னா, அவர் அன்றைக்கி தான் 2 நாள் முன்னாடி ஜாயின் பண்ணார். ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவருக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்து 2-3 என்ட்ரியாக எடுத்து ப்ராஃபிட்டில் இருந்ததுனால எங்களுக்கு எதுவும் தெரியல. பட் அவருக்கு அது பெரிய லாஸ் தான் உண்மையிலே. ஆமாம். இல்லை, எனக்கு என்னன்னா, நம்ம ஜிடிடி போட்டாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 பாயிண்ட்ஸுக்கு தானே நம்ம போட்டிருப்போம். ஒரு 40க்கு வாங்குறோம்னா, 40க்கு வாங்கினா நம்ம இந்த என்ட்ரிக்கு வந்து நான் வந்து 17 கொடுத்துருந்தேன் ஸ்டாப் லாஸ். ஏன்னா கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா லேட்டாக வந்த ஒருத்தர் கேட்டார். என்ட்ரி எடுத்துட்டோம் நாங்கள். 40 ரூபீஸ் எடுத்தாச்சு. அது 50-55 தேர்ட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாமான்னு. இது கன்ஃபார்ம் ஆகலை. ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ரீசன் சொன்னோம். அவர் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால இல்லை நான் 10 பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ 40 இருக்கிறத நம்ம 30 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் 30 பாயிண்ட்ஸில். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது அது ஒருவேளை ஆப்போசிட்ல போயிடுச்சுனாக்கா, அதாவது பியரிஷா ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த டைம்ல? நீங்கள் போட்ட ஸ்டாப் லாஸில் ப்ரைஸ் வந்துச்சுன்னா ஹிட் ஆகும். நீங்கள் வந்து 30 ரூபாவில் போட்டிங்க, மார்க்கெட் 30 ரூபாவில் வந்தால் ஹிட் ஆகும். ஆனால் ஓப்பனே 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரிகர் ஆகாது. ஸ்டாப் லாஸ் வந்து ஆமாம், ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டதோட கம்மியாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரிகர் ஆகாது. பையிங்க்கு ஆகாது. ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பார்த்துட்டு நம்ம பொசிஷன் இருக்கிற லாஸ்ட்டில் வெளியே வந்து தான் ஆகணும். ஆமாம். ஆனால் இது என்னன்னா, எங்களுக்கு ஆப்போசிட்டாக 300 பாயிண்ட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம எடுக்கிற பாயிண்ட்ல வந்து அந்த டெல்டா பார்த்து எடுக்கிற கையை வைப்போம். ஆப்போசிட்டாக போனாலும் ரொம்ப குறையாத ப்ரைஸில் உள்ளே போவோம். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நான் எடுத்த கால் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் மேலே போய் ஓப்பன் ஆச்சு. ஆனால் எனக்கு அன்றைக்கி 40 ரூபாவில் போன என்ட்ரிக்கு 27 ரூபா ஹை வரைக்கும் வந்துச்சு. சான்ஸ் கிடைச்சது. ஓரளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் நமக்கு வெளியே வர்றதுக்கு. ஏன்னா போகிற என்ட்ரியும் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே குறையவே இடம் இல்லாத இடத்துல தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆமாம், குறைய இடம் இருக்காது. இல்லைன்னா டைம் நிறைய இருக்கும். அதுக்கு இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி உள்ளே போகிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா போகிறதே 40 ரூபா. எல்லா என்ட்ரியும் பாருங்களேன் 40-20 தான் செலக்ட் பண்ணி போகும். டைம் நிறைய இருக்கும்போது ஒருவேளை செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் மேலே வரும். ஆமாம், இல்லை மார்க்கெட் மேலே வரும். இல்லை குறையிறதுக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்காது. எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே போனாலும் ஒன்று ஆப்ஷனுக்கான தீட்டா வேல்யூ அப்படியே நிற்கும். டெல்டா வந்து ரொம்பவும் குறைய முடியாத இடத்துல இருக்கும். இது ரெண்டுத்தையும் பார்த்து தான் எடுப்போம் ஸ்ட்ரைக் எடுக்கும்போது. டெய்லி இப்போ பேண்ட் பிரேக் அவுட் மட்டும் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க.
அந்த சிக்னல் கேண்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருக்கா? பேண்ட் பிரேக் அவுட் அதே மாதிரி என்ன டைம் ஃப்ரேம்க்கு என்ன வைக்கணும், என்ன மோட் வைக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்போல்லாம் க்ரீன் பாக்ஸில் போய் என்ட்ரி எடுக்கிறோமோ, இந்த க்ரீன் பாக்ஸில் போய் என்ட்ரி எடுக்கும்போது நம்ம வைக்க வேண்டியது வீக்லி. ஏன்னா அந்த பாக்ஸே வீக்லி ட்ரேடுக்கு தான். இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்புது அப்படின்னா அதை திரும்ப விட்டுருங்க. வீக்லியில் 15 மினிட்ஸ் சார்ட், 15 மினிட்ஸில் ஈஸியாக வந்தே ஆகணும். வரலாம் அது என்ட்ரியே கிடையாது. 15 மினிட்ஸில் வந்துருச்சு, மேலே இவ்வளோ தூரம் போயிடுச்சு, பாக்ஸ் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், மறுநாள் தானாகவே மார்க்கெட் இங்கே வரும், வந்துட்டு தான் போகும். அப்போ நம்ம இந்த என்ட்ரி எடுத்துப்போம். இது வீக்லி ட்ரேடு. இங்கே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் ரொம்ப பெருசு. எப்படி பார்த்தாலும் 3 நாளைக்கு அதே டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுவோம். நம்ம அதில் இன்ட்ராடேவும் சேர்த்து பண்ணிப்போம். ஸோ இன்ட்ராடேயில் என்ன மாதிரியான லோ வரும், நெக்ஸ்ட் என்ன லோ வரும், நாளைக்கு என்ன லோ வந்துட்டால் டார்கெட் போகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகும், சைடில் இங்கே கொடுத்துரும். இன்ட்ராடேயில் வர டார்கெட் கொடுத்துரும். நெக்ஸ்ட் டேக்கு வர டார்கெட்டோ இல்லை அன்றைக்கே டார்கெட் போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன லோ வரும், என்ன டார்கெட் போகுன்ற இடம் இங்கே ஃபோர்காஸ்ட்டில் வரும். ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் எதாவது பெண்டிங் இருந்தால் இங்கே காட்டும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி தான் அந்த ட்ரேட்ஸ் எடுப்போம். இது ஸ்விங் ட்ரேடுக்கும் இன்ட்ராடேக்கும் இது 3 லெவலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று 1 மினிட் ஸ்கேல்பிங். அந்த 1 மினிட் ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பைரி ட்ரேட் அப்படின்ற மோட் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் இருக்க வேண்டிய டைம் ஃப்ரேம் 1 மினிட் தான். அந்த 1 மினிட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்றைக்கி புட் ஆப்ஷன் என்ன பண்ணுச்சு, கால் ஆப்ஷனா புட்டா இன்றைக்கி என்ட்ரி கொடுத்தது, புட்டு தானே கொடுத்தது. ஓகே, நிஃப்டி 150 புட் ஆப்ஷன் என்ட்ரி கொடுத்துச்சு. இந்த ஒருக்கா காமா பிளாஸ்ட். இந்த காமா பிளாஸ்ட் அப்படி எங்கே நடக்குது அப்படின்னா எக்ஸ்பைரி ட்ரேட் எங்கேயோ அங்கே நடக்கும். எக்ஸ்பைரி ட்ரேட் லெவல் எங்கே காட்டுது நமக்கு இங்கேயா இருந்தது, இந்த பாக்ஸ் மேலே தானே இருந்தது, காலையில் நடக்கும்போது இங்கே தானே இருந்தது நமக்கு எக்ஸ்பைரி ட்ரேடு. யார் பார்த்தது? சந்தீப், நீங்கள் பார்த்தீங்களா? சார் அங்கதான் இருந்தது. அங்கே தான் இருந்தது. இப்போ முடிஞ்சிடுச்சுல, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அது மாறி ஆ மாறி காட்டுது. எஸ் சார். இன்னைக்கு எக்ஸ்பைரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆமாம் மாறி இல்லை, எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே அன்றைக்கி முடிஞ்ச உடனே இங்கே பாருங்கள் ஃபோர்காஸ்ட் என்ன காட்டுது பார்த்தீங்களா, 12,000 8,000 ஏதோ காட்டி 18,000 காட்டிட்டு இருக்கு. இது ப்ரைஸ் எதோ மாற்றிடுறாங்க நமக்கு. இங்கேயும் சைடில் பார்த்தீங்கன்னாலுமே இங்கே தப்பாக காட்டும் ப்ரைஸ், தெரியுதா? நிஃப்டி 25,100 புட் ஆப்ஷன் 25,145 ரூபான்னு காட்டுது, தெரியுதுங்களா? ட்ரேடிங் வியூவில் டேட்டா தப்பாக காட்டும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா. அது லைவ்லேயே எடுத்துருந்தால் தான் உண்டு. இது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ட்ரேடிங் வியூக்கு, என்எஸ்சிக்கு ஏதோ இருக்குது. பட் எக்ஸ்பைரி ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம புட் ஆப்ஷன் எக்ஸ்பைரி ட்ரேட் பாக்ஸுக்கு வந்தால் உடனே தான் பார்க்கணும். 1 மினிட்டில் ஈஸியாக கன்ஃபர்மேஷன். ட்ரேடிங் செட்டப்பில் நீங்கள் வைக்க வேண்டியது எக்ஸ்பைரி ட்ரேடிங் வச்சிங்கனாலே இன்றைக்கி நைட் ஒரு அப்டேட் வரும். நீங்கள் என்ன ட்ரேடிங் மோட் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு ரெக்கமெண்டட் டைம் ஃப்ரேம், கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேம் ரெண்டுமே இங்கே டாப்பில் இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணிடுறோம். அது பிரதர் 3 மினிட்ஸ் எடுக்கிறது இன்ட்ராடே சார். ஓகே சார். 3 மினிட்ஸ் எடுக்கிறது இன்ட்ராடே. 15 மினிட்ஸ் எடுக்கிறது வந்து க்ரீன் பாக்ஸ். அது க்ரீன் பாக்ஸில் வர என்ட்ரிஸ். க்ரீன் கலரில் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் பாக்ஸில் வரும்போது வீக்லிக்கு ஒரு லெவல் பிடிப்போம். வாரத்துக்கு ஒரு க்ரீன் பாக்ஸ் கம்பல்சரி வந்து 15 தான். ஆமாம் 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸில் ஈஸியாக கன்ஃபர்மேஷன் வந்து பேண்டை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதுக்கு அடுத்த நாளில் இருந்தால் அந்த இடத்துல என்ட்ரி போகணும் நம்ம. இல்லையா அன்றைக்கே காலையிலேயே ஒரு ரெண்டு லெவலாக ட்ரேடிங் செஷனை பிரிச்சுப்போம். மிட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்துப்போம் ஒரு செஷன். ஆஃப்டர்நூன்லேயே மேலே வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த லெவலில் மதியத்துக்குள்ளே திரும்ப வந்து பவுன்ஸ் ஆகும். அப்போ பவுன்ஸ் ஆகும்போது நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதில் டார்கெட் வந்து ப்ளூ கலரில் காட்டுற டார்கெட் இருக்கும். இங்கே ப்ளூ லைனில் இங்கே காட்டும் இல்லையா, இந்த டார்கெட்ஸை ஹோல்டு பண்ணுவோம். B1 T1 இந்த T2 இந்த 2 டார்கெட் ஹோல்டு பண்ணுவோம். 15 மினிட்ஸோடைய என்ட்ரிக்கான டார்கெட் தான் இது. இது வந்து 15 மினிட்ஸ் என்ட்ரிக்கான டார்கெட்ஸ். இந்த க்ரீனில் எடுக்கிற என்ட்ரிக்கு டார்கெட்ஸ். அது இன்ட்ராடேக்கு எடுக்கிற டார்கெட்ஸ் வந்து இன்ட்ராடேவே உங்களுக்கு காமிச்சிடும். பக்கத்துலேயே இந்த மாதிரி இங்கே காட்டுது இல்லையா, கிரே கலரில் காட்டும். இது முடிஞ்சதுனால இப்படி காட்டுது, இல்லைனா க்ரீனில் காட்டும். வேலிடான பை இருந்ததுன்னா க்ரீனில் காட்டும், இல்லை பை போக முடியாது அப்படின்னா க்ரேல காட்டும். அடுத்த டார்கெட் வேறு எதுவும் இங்கே இருக்காது உங்களுக்கு. இன்னொரு லெவல் இருக்கும் செல்லிங்க்கு. மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுதான் அது எவ்வளோ தூரம் இறங்குது அப்படின்றத காட்டும் உங்களுக்கு. அது பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் இறங்குன்றதுல நம்ம க்ரீன் லைன் போட்டு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லோ, இது அடுத்த லோ, இந்த மாதிரி. இது பிவோட் பாயிண்ட். இந்த பிவோட் பாயிண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இதில் 2 டைப்பாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸ்லேயே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிவோட் லைன் இருக்கும். பிவோட் லைனுக்கு மேலே அதுக்கு கீழே ப்ளூ லைன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சூப்பர் ட்ரெண்ட் லைன் ஓடிட்டுருக்கும். இதை 2 விதமாக ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ வந்து பேண்ட் எப்படி இருக்குன்னா, பேண்ட் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சார் இன்னைக்கு என்ட்ரி கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? இன்னைக்கு என்ட்ரியா? எந்த என்ட்ரி வேணும் உங்களுக்கு? நிஃப்டியில் எடுத்ததா? நிஃப்டியில் நீ நான் ஒரு என்ட்ரி தான் எடுத்தோம் காலையில், அதுக்கப்புறம் எடுக்கல. நிஃப்டியில் எந்த என்ட்ரி எடுத்தோம்னா இன்ட்ராடேயில் ஒரே ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தது. இந்த இடத்துல புட்டு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு.
நமக்கு. ஒரு ஸ்டூல் கிடைக்குமா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அந்த இண்டிகேட்டர் வச்சு தான் எடுத்தோம். ஏன்னா இந்த இண்டிகேட்டர் அந்த ஆப்ஷன் ஒன்று நான் கொண்டு வரல, இனிமேல் தான் கொண்டு வர போகிறோம். இன்றைக்கி தான் கொண்டு வரணும். ஃபாரெக்ஸ் இருக்க இண்டிகேட்டர் இங்கே யூஸ் ஆச்சு இன்றைக்கி. இங்கே தெரியுதுங்களா? இது தெரியுதுங்களா? ஃபாரெக்ஸ் இருக்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த என்ட்ரி எடுத்தோம். கூட சிபிஆர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சிபிஆர் வந்து டார்கெட்டாக வச்சுருந்தோம் செல்லுக்கு. காலைல ஓப்பனிங்கில் செல்லுக்கு டார்கெட்டாக வச்சுருந்தோம். இந்த இடத்துல வந்து இன்ட்ராடே பேண்ட் பவுன்ஸ் வந்து இருந்தது. இது ஒரு நாளில் கண்டிப்பாக புரியாது நான் சொன்னாலும். ஏன் எடுத்தேன்னு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து போன மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். அது எங்கே வந்து பவுன்ஸ் ஆகணும், இந்த இடத்துல பிளாக் இருக்குது, இந்த பிளாக்ல பட்டு திரும்பும். பட் இங்கே நம்ம என்ட்ரி போகலை, ஏன்னா புட் ஆப்ஷன் கன்ஃபார்மாக தெரியல, ஏறுமான்னு தெரியல. ஒருவேளை கால் ஆப்ஷன் கண்டினியூஷன் மோடில் மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ரேடிங் பிளான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பர்பிள் கலர் பேண்டுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பேண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே இறங்குறதா இமேஜின் பண்ணி பாட்டமில் வர இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் டார்கெட்டை வச்சு அந்த ட்ரேட் எடுப்போம். இதில் 2 இடத்துல என்ட்ரிக்கு உள்ளே போவாங்க. ஒன்று இந்த பேண்ட் பிரேக் அவுட்டில், இந்த பேண்டு பிரேக் அவுட்டில் என்ட்ரி போவோம். இந்த பேண்டுக்கான சிக்னல் இன்னும் ஜென்ரேட் இதில் கொடுக்கல, பட் அப்படியே எடுத்துட்டேன். ஏன்னா இது கீழே தான் போகும் தெரிஞ்சதுனால புட் ஆப்ஷனில் பார்த்தோம். புட் ஆப்ஷனில் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரி வந்துருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், புட் ஆப்ஷனில் என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி, பையிங் என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷன் இறங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இது இறங்க போகுது அப்படிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா, கால் ஆப்ஷனில் இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஈசிஆர் வந்துடுச்சு இந்த இடத்துல. அதுக்கு ரீடெஸ்டும் எடுத்துகிட்டு சிக்னல் கொடுத்துச்சு. அப்போ இது அடுத்த டார்கெட்டாக எது வரைக்கும் போகும் அப்படின்னா, இங்கே கால் ஆப்ஷனோட செல் டார்கெட் காட்டிகிட்டு இருக்கோம். எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால எந்த செல் டார்கெட்டும் ஒழுங்காக காட்டலை, இதில் எல்லாமே மாறிடுச்சு. செல் டார்கெட் காட்டிகிட்டு இருக்கோம். செல் டார்கெட் கிட்டத்தட்ட 30 கீழே இருந்தது. அப்போ 30 கீழே இருக்கிறதுனால அது கீழே தான் போக போது தெரிஞ்சு போச்சு. அப்போது இது ஏற போகுதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் பார்க்க ஆரம்பித்தோம். புட் ஆப்ஷன் அதே டைமில் நமக்கு என்ன கொடுத்துச்சுன்னா என்ட்ரி கொடுத்துச்சு. என்ட்ரி கொடுத்த உடனே உள்ளே போயாச்சு. 1 மினிட் என்ட்ரி தான், ஏன்னா எக்ஸ்பைரி டைமில் காலையில் எடுக்கிற ஓப்பனிங் ட்ரேடுமே என்ட்ரி 1 மினிட்டில் தான் எடுப்போம் ஜென்ரலாகவே. ஃபஸ்ட்டு என்ட்ரி 1 மினிட்ல எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ராடே டைரக்ஷன் படி வர என்ட்ரியை நம்ம 3 மினிட்ல வச்சு எடுத்துப்போம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த என்ட்ரி, இந்த செட்டு தான். ஸோ பேண்ட் பிரேக் அவுட் ஆன கேண்டில் என்ன, க்ரீன் கேண்டில். ஸோ திரும்பவும் நமக்கு வந்து சிக்னல் கேண்டில் வந்து அதே இடத்துல வந்துட்டு இந்த கேண்டில் ட்ரிகர் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில் மேலே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்ட் தான் டார்கெட் முடிஞ்சிச்சு. அதோட அது சூப்பர் ட்ரெண்ட் அங்கே டார்கெட் போகும்போது இங்கே என்ன நமக்கு ஆயிடுச்சு, இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ், இங்கே சிபிஆர் சப்போர்ட் ரெண்டும் மேட்ச் ஆகும்போது அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுறது நல்லது. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், திரும்ப என்ட்ரி வருதான்னு பார்த்தோம். ஒரு என்ட்ரியும் வரலை. என்ட்ரியே வராதனால யாரும் என்ட்ரி எடுக்கல. ஸோ திரும்ப இந்த எம்எல்லாம் பார்த்தோம், ஏதாவது வருதான்னு பார்த்தோம். ஒரு என்ட்ரியும் நமக்கு இங்கே ட்ரிகர் ஆகலை. இங்கே புட் ஆப்ஷனுக்கு பாருங்கள். அதோடு உங்களுக்கு எப்போவுமே வந்து திரும்பவும் ஒரு ஈஸியாக செட்டப் வந்து உங்களை ஏமாத்திருக்க சான்ஸ் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, திரும்பவும் இன்னும் இறங்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரெட் கலர் கேண்டில் போட்டு காமிச்சிருச்சு. அதோட எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆளாளுக்கு வேலையை பார்க்க போயிட்டாங்க. நான் சமைக்க போயிட்டேன். இந்த பக்கம் எல்லாம் மீட்டிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வச்சுருந்தாங்க. தெரியுதுங்களா? ஸோ ஏற போகுது அப்படின்னா நமக்கு இங்கேயும் சேர்த்து சிக்னல் வரும், இல்லைனா வராது. நம்ம தேவையில்லாத உள்ளே போய் மாட்ட தேவையில்லை. அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி போட்டோம். இந்த என்ட்ரியில் இப்போ ஞாபகம் வருது, இந்த இடத்துல இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட லோவில் 23 கிட்ட வரும்பொழுது இந்த டே லோவை ஸ்டாப் லாஸை வச்சு ஒரு என்ட்ரி போட்டோம். 23ல் என்ட்ரி ஆகிட்டு எங்கே அடித்தோம், 16ல் வெளியே வந்தோமா மனுஷன் நம்ம. நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி தான் சார் இருந்தேன். செகண்ட் என்ட்ரி 20லயே வெளியே வந்துட்டோமோ? ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருந்தேன் சார். ஓகே. சார் செகண்ட் என்ட்ரி 16ல தான் சார் வந்தோம். 14 23ல் வெளியே உள்ளே போயிட்டு 16ல் வெளியே வந்துட்டோம். ஆனால் என்ன ரூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ லாட் போடுறீங்களோ, 16ல வெளியில வந்தோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ லாட் போடுறீங்களோ அதில் செகண்ட் என்ட்ரியில்
அதில் பாதி தான் போடுவோம். ஏன் அப்படின்னா எல்லாம் இங்கே என் கூட இருக்க அத்தனை பேருக்கு தெரியும், நான் செகண்ட் என்ட்ரி எடுக்கும்போது எனக்கு எப்பவுமே எஸ்எல் அடிக்கும். அதனால் எல்லாரையும் லாட் கம்மியாக போட சொல்லுவேன், இல்லை போடவே வேணான்னு கூட சொல்லுவேன். சில பேர் வந்து ஃபஸ்ட் என்ட்ரியில் வரலை, உள்ளே வராதவங்க செகண்ட் என்ட்ரியில் டேரெக்டாக வராங்கன்னா நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா வராதீங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த என்ட்ரியில் செகண்ட் என்ட்ரியில் உள்ளே வராதீங்கன்னு தான் சொல்லுவேன். ப்ராஃபிட் வச்சிருக்கவங்க போடுங்க. ப்ராஃபிட் வச்சுருக்கவங்க அதில் எடுத்து ஏதோ சின்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி போடுங்க, இல்லைனா போட வேண்டாம். செகண்ட் என்ட்ரி போட வேண்டாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு என்ட்ரி தான் எங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதோட என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பீரி ட்ரேட் தான் பார்ப்போம். பாட்டமில் வர எக்ஸ்பீரி ட்ரேட் தான் அதோட இறங்க ஆரம்பிச்சு அது வரைக்கும் போயிடும் அப்படின்றது தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அதனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு. எக்ஸ்பீரி லெவல் வந்துருச்சு, இங்கே ஈசிஆர் வந்துருச்சு அப்படின்னா பிளாஸ்ட். அவ்வளோதான், இதுதான் அந்த ட்ரேடு. சார் சப்போஸ் வந்து ஸ்பாட்ல வந்து என்ட்ரி கிடைக்குது, ப்ரீமியம் சார்ட்ல என்ட்ரி கிடைக்கலாம், அந்த என்ட்ரி எடுக்க மாட்டீங்களா சார்? ஸ்பாட்டில் என்ட்ரி கிடச்சி ப்ரீமியமில் என்ட்ரி வரலன்னா போகவே போகாது. ஸ்பாட்டில் என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடியே ப்ரீமியம் சார்ட்டில் என்ட்ரி வந்துடும், இல்லை சிக்னலாவது வந்துடும் எங்களுக்கு. டாட்ஸோ இந்த லெவலோ ஏதோ ஒன்று மேட்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய மூவ் இருக்குல்ல, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மூவுக்கு இந்த இடத்துல எந்த சிக்னலும் கிடையாது. இங்கே யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய மூவில் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை பாருங்களேன். ஆனால் இங்கே எப்படி போயிருக்கு நமக்கு? ஸோ இந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங்கோட லெவல் எப்படி நமக்கு கிளியராக இங்கே ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா கிளம்பிடும் மார்க்கெட். இந்த என்ட்ரிக்கு ஸ்பாட்டெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்பாட்டே பார்க்க மாட்டோம், வெறும் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா ஸ்பாட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. 12:30 மணிக்கோ 1:30 மணிக்கு மேலே நடக்கிற மூவுக்கும் ஸ்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது தானாக நடக்கிறது. இது கரெக்டாக பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஈஸியாக செட்டப். இந்த லெவலுக்கு வந்தவொடனே ஈஸியாக 1 மினிட்ல எப்போ வருதோ கண்ணை மூடிட்டு போட்ட சொல்லுங்கள். சார்ட்டை போய் பாருங்கன்னு யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது. சொல்லியிருக்கேன்னா கால் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க, ரெண்டுத்துலையுமே மேட்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு உட்காருங்க. ஈஸியாக எதில் வருதோ அதில் மட்டும் என்ட்ரி போடுங்க. இன்னும் கரெக்டாக தூக்கிட்டு போவோம். என்ன லோ நம்பர் காட்டுதோ அங்கேருந்து கரெக்டாக 5 டைம்ஸ் அடிக்க சொல்லுவேன். 3 ரூபா காமிச்சதுன்னா 5 டைம்ஸ் எவ்வளோ வருது? 15 ரூபா வருமா? அவ்வளோதான், அதோட வெளியே வர சொல்லுவோம். அவ்வளோதான், 15ஓட வெளியே வர சொல்லுவோம். இல்லை இதுல எங்க என்ட்ரி? இதில் இப்போ வச்சிருக்கீங்களா ஒரு ஸ்பைக் நடந்துருக்குல்ல, இதில் தானே இதுதான் ஈஸியாக ரெண்டாவது வந்துச்சு. அவ்வளோதான். ஆக்சுவலாக மேலே க்ளோஸ் ஆயிருக்குங்களா சார்? எனக்கு ஆகிடும். ஆக்சுவலாக இது ஷிஃப்ட் கேண்டில். இது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே திரும்ப வந்து இங்கே தொட்டுட்டு திரும்ப எங்கே போயிருக்கேன் பாருங்கள், ரெண்டாவது 19 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆனால் இதே டைமில் புட் ஆப்ஷனில் என்ட்ரி வந்திருக்கா, கால் ஆப்ஷன் என்ட்ரி வந்திருக்கான்னு கேட்டால் அங்கே வந்திருக்காது. அங்கே இன்னும் கீழே போகிற மாதிரியே இருக்கும். நிஃப்டி 25,200 பார்த்தோமா? இது கூட மேட்சிங் 200 கால் எடுத்து வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷன் ஏறதுக்கான சான்ஸே இல்லாதப்போ புட் ஆப்ஷனில் ஒரு க்ரீன் கேண்டில் எட்டி பார்க்கும்போது உள்ளே போயிட வேண்டியது. அது டைமிங்கே நோட் பண்ணிப்போம். 2:30, 1:30, 12:30, 11:30, அவ்வளோதான் இந்த 4 டைம். இந்த டைமிங்கில் வர என்ட்ரிஸ் எடுக்கணும். அந்த டைமிங்கில் தேவையில்லாமல் கலரும் மாறினதில்லை இது வரைக்கும் எங்களுக்கு. கரெக்டாக இந்த என்ட்ரி வாரம் ஏதாவது க்ளோஸ் ஆகாத மாதிரி தானே சார் இருக்குது. எது என்ட்ரிக்கு க்ளோஸ் அவ்வளோலாம் பார்க்க மாட்டோம், அவ்வளோ க்ளோஸே பார்க்க மாட்டோம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து யோசிச்சு பாருங்க, வெறும் 1.5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இது 10 லாட்டு போட்டாலே 10 பாயிண்ட் 250 ரூபா தான். யோசிச்சு பாருங்க, அது மேலே போச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ காட்டும் உங்களுக்கு யோசிச்சு பார்த்துங்க. அவ்வளோதான். அந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னது. அது எக்ஸ்பைரி டேட்டில் அது ஒரு பெனிஃபிட். 1000 ரூபா போட்டிங்கன்னா 5000 ரூபா புக் பண்ணலாம், அவ்வளோதான். இல்லை நான் 200 ரூபா தான் போடுறேன் அப்படின்னா 1000 ரூபா புக் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அவ்வளோ கன்ஃபார்ம் ரொம்பலாம் பார்க்க மாட்டாங்க. இது 4 லாட் 3 லாட் அடிச்சு விட்டாமலே ரொம்ப ஸ்டாப் லாஸ் அடித்தாலே 200 ரூபாக்குள்ளே தான் அடிக்கும். அதுக்கு போய் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஓகே, அந்த கேண்டில் சேஞ்சுக்காக மட்டும் வெயிட் பண்ணா போதும். அந்த ஆமா, கேண்டில் சேஞ்சுக்காக மட்டும் வெயிட். ஏன்னா தேவையில்லாமல் அந்த டைமில் கலர் மாறாது. இது வரைக்கும் அப்படி மாறினதில்லை. ஏன்னா ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்று ஏறும்போதே நமக்கு டாட்ஸ் வந்திருக்கும். இந்த இடத்துல டாட்ஸ் இருக்கும். நீங்கள் இதோ பாருங்கள், இந்த டாட்ஸ் தான் கன்ஃபர்மேஷன். டாட்ஸோடு எப்போ வந்து ஒரு கேண்டில் பேண்டை கிராஸ் பண்ணுதோ அதுதான் என்ட்ரி கேண்டில். இந்த இடத்துக்கு வந்தவொடனே தான் அதை பார்க்கணும். அது இங்கே வந்தால் கூட பார்க்க வேணாம் தான் சொல்லியிருப்பேன். இதை டச் பண்ணாமல் நடக்குதுன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது, மெயின் ரூல். இந்த பிளாக்குக்கு வந்துட்டு நடந்தால் தான். இது பிளாக்கு கீழே கூட போகலாம், தப்பு இல்லை. ஆனால்
இதுக்கு வராமல் மேலே வந்து வர என்ட்ரியை நம்பவே கூடாது. நம்ம போகும் போகுது அது டார்கெட் லைவ் போகாது. மார்க்கெட்ல அந்த பாக்ஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்குமா, சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் சார்? இருக்கும். சேஞ்ச் ஆகாது, காலையிலே அப்படியே தான் தெரிஞ்சிடும். இருக்கும். காலையிலே தெரிஞ்சிடும், இறங்கும் போதே இங்கேருந்தே தெரிஞ்சிடும். ஓகே. எந்த பாக்ஸுமே சேஞ்ச் ஆகுது, இந்த பாக்ஸ் கூட சேஞ்ச் ஆகாது. அப்படி சேஞ்ச் ஆகிறது இருந்தால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்க வரும்போது அந்த பாக்ஸ் வந்து இது வரைக்கும் மாறாது. இப்படி வருது, மார்க்கெட் கீழே தான் வருது அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து இங்கே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறதோ அப்படிலாம் போகாது. ஓகே ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆனது அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே சார். ஓகே, ரெக்கார்டிங் செஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். யூடியூப்ல போட்டுருவோம் சார். இப்போ இந்த ரெக்கார்டிங் அப்படியே யூடியூப்ல நான் அப்லோட் போட்டுருந்தேன். பண்ணுறோம். கண்டிப்பாக போட்டுருவோம். டிராவல்ல இருக்க நிறைய நீங்க பேசுனதுல ஒரு 50% மேல எனக்கு கேட்கவே இல்லை. அப்படியே பிளாக்கா இருந்துச்சு. இது இருந்தாலும் நான் சில டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்கல, நான் ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணது கூட ரெக்கார்ட் ஆகலைன்னா திரும்ப கூட நடத்திடுவேன். நான் அது சாட்டர்டே மீட்டிங்கில் இதை பற்றி தான் திரும்ப பேச போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வரல ஓகே இன்னும். இது இந்த மீட்டிங் வச்சதே நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு. இப்போ ஓகே 8:30 மணி தான் லிங்க் அனுப்பிச்சு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். அதனால யாருக்குமே தெரியாது. ஓகே இது கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுவாங்க. சரிங்க ஓகே சார் ஒரே தேங்க்ஸ் doubt சார். எனக்கு. சொல்லுங்கள் சார். இந்த சைடுல அந்த டேபிள் இருக்கு இல்லையா? இந்த டேபிளா? ஆமாம், அந்த டேபிள் சொல்லுங்கள். உள்ள அந்த வேல்யூஸ் வந்து சேம் பொலிங்கர் பேண்ட் வச்சு தான் அது இது பண்ணுதா? இல்லை சார், போலிஞ்சர் பேண்டுக்கோ கேண்டிலுக்கோ ஸ்பாட்டுக்கோ எதுக்குமே சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து ஆப்ஷன் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இது எதை வச்சுமே இது கால்குலேட் பண்ணுறது கிடையாது. இங்கே இருக்க நீங்கள் டிஸ்பிளேல வர எதுவுமே வச்சு கால்குலேட் பண்ணுறது கிடையாது ஜென்ரலாகவே. அது பாட்டுக்கு விஷயம் கொடுக்கும், இது பாட்டு அது கூட மேட்ச் ஆகுது தானாகவே, அவ்வளோதான். இப்போ இந்த டார்கெட்டிங் மேலே காட்டுதா, அதுக்கு நேரம் இந்த சப்ளை வந்து மேட்ச் ஆகுது, இது தானாகவே நடக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா விஷயமும் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சார் இருக்கும். ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு 50 EMI யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு பவுன்ஸ் ஆகுது 50 EMI அப்படின்னா, அதே இடத்துல எஸ்எம்சி யூஸ் பண்ணுற ஒரு யூஸருக்கு ஆர்டர் பிளாக் இங்கே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஓகே இண்டிகேட்டர் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிபிஆரோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல மேட்ச் ஆகும் சார். ஓகே 2-3 ஆப்ஷனோட சேர்த்து மேட்ச் ஆகி தான் செய்யும். அது எதுவுமே மாற்ற முடியாது. இது அல்கோ இது ரன் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இது இப்படி தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போது எது கூட வேணா அது மேட்ச் ஆகிற மாதிரி தோணும். ஓகே. ஓகே சார். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சார் அந்த பாக்ஸ் சொன்னீங்களே சார், இப்போ அந்த பாக்ஸ் வந்து டச் பண்ண உடனே எடுத்துடலாமா? ப்ளஸ் இல்லை டாட்டோட இல்லை இல்ல இல்லை, டச் பண்ணாலே கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் எக்ஸ்பைரி ட்ரேட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சில பேர் வந்து ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ 5000 10,000 கூட போடுவாங்க. ஏன்னா 5 டைம்ஸ் ரிட்டர்ன் இல்லையா, அங்கே போடுற அமௌண்ட் அப்படியே 5 டைம்ஸ் ஓகே ரிட்டர்ன். ஓகே 2000 போட்டால் 10,000. அந்த இடத்துல வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்காம தூக்கி போட முடியாது காசை. ₹1 கூட அப்படி போடக்கூடாது என்ன கேட்டால். கன்ஃபர்மேஷன் ட்ரேட் இல்லாமல் 10 பைசா கூட ட்ரேடில் போடாதீங்க, அவ்வளோதான். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தே தீரணும், அப்படி இல்லைன்னா போடக்கூடாது. அந்த டாட்ஸ் அந்த கிரீன் ஆமாம், கேண்டில் இது இதெல்லாம் எல்லாம் அது ஃபஸ்ட்டு. கன்ஃபர்மேஷன் ஆமாம், சேர்ந்து. ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் அந்த பாக்ஸ் ஏரியா, அதுக்கப்புறமா மார்க்கெட் ரொம்ப நேரத்துக்கு க்ரீன் டாட்ஸ் வரணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா பேண்டை கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேண்டை கிராஸ் பண்ணால் தான் அந்த என்ட்ரி. அந்த பேண்டை கிராஸ் பண்ண கேண்டில் அட்லீஸ்ட் க்ரீன் கேண்டிலாவது இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஒரு என்ட்ரி எடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து எடுக்கும்போது இன்னொரு பக்கம் இதுக்கு ஆப்போசிட், இது கால் அப்படின்னா புட்டு கண்டினியூஸாக கீழே தான் போகிற மாதிரி இருக்கணும், அது ஏறுற மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே சிக்னல் கேண்டிலோ க்ரீன் கேண்டிலோ எட்டியே பார்க்கக்கூடாது, அது லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகும்போது அந்த டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு பேண்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய கேண்டில் பேண்டெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் க்ரீன் கேண்டலாக இருந்திருக்காது. அதுவும் இல்லாமல் அந்த லொக்கேஷனில் வந்து மாறி இருக்காது. அந்த லொக்கேஷனில் வந்து மாறுது அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தான். ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி தானே போயாகணும் ட்ரேடிங்கில். நம்ம ஆமா நம்பிக்கை சார், ஏதோ ஒரு இல்லாமல் தான் நம்ம ப்ராபபிலிட்டி எந்த தான். ட்ரேடுமே நம்ம நம்பிக்கை இல்லாமல் தான் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா, எந்த ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸே நான் போட மாட்டேன், எந்த கரெக்டாக டார்கெட் போகணும் என்னைக்கு போடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் முழு நம்பிக்கையோட ட்ரேடில் போகிறீங்க அர்த்தம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ட்ரேட்லேயும் ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸோ எந்த ட்ரேடுமே நம்ம நம்ப மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னும் போது நமக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு எலிமெண்ட் தேவைப்படுது, ஏதோ பேராமீட்டர் நமக்கு இருந்தால் தான் அதை போக முடியும் அந்த ட்ரேட்குள்ளே. ஸோ போதுமா? வேறு எதுக்கா டவுட்ஸ் எதாவது இருக்கா மேம்? உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா மிஸ்ஸஸ் மதன்குமார்? நீங்கள் உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கல, கட் ஆகிடுச்சு. இன்டர்நெட் இல்லை சிஸ்டம் ஏதோ இப்போ சார் சார் சாட்டர்டே வந்து இதே கிளாஸா இல்லை வேற ஏதோ?
உங்கள் வாய்ஸ் திரும்ப கட் ஆகிடுச்சு மேம், என்னென்னு பாருங்கள். இன்டர்நெட் இல்லை, சிஸ்டம் ஏதோ ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். சார் சாட்டர்டே ஓகேங்க சார். இந்த வாரம் சாட்டர்டே கிளாஸ் இருக்காது சார், பார்க்குறேங்க கொஞ்சம் சார். வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. இந்த வாரம் சாட்டர்டே கிளாஸ் இருக்காது. சண்டேவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக வேணும்னா யாராவது சொல்லுங்கள், முன்னாடியே ஒரு செஷன் ஃப்ரைடே வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். யாருக்கும் எதாவது தேவைப்படுதுங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்க கூட அவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிச்சு. சாட்டர்டே மீட்டிங் வந்து சும்மா கதை பேசிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்எஸ்சியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஃப்ரைடேவே அரேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை ரெக்கார்டிங் எதை பற்றி வேணும்னு சொல்லுங்கள், ரெக்கார்டிங் செஷன் கூட ரெக்கார்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக கொடுத்துட்றேன் நான். தனியாக இண்டிவிஜுவலாக சொல்கிறது டைம் இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்போ இந்த செஷன் வந்து ரெக்கார்டிங் இருக்குது சார். இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் திரும்ப கூட பார்த்துக்க முடியும். ஓகே ஓகேங்களா? இந்த செஷன் ரெக்கார்டிங் இருக்குது. இதை தாண்டி இதே விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஒரு மணி நேரம் வீடியோவாக தனியாகவே இருக்குது, 2 வீடியோவாக இருக்குது. அந்த மாதிரி அந்த லிங்க்கில் கூட அனுப்பிச்சி வைக்கிறேன் நான், என்ன பாருங்கள். ஸோ இதுதான் சார் நம்ம செட்டப்பில் இந்த சிக்னல்ஸ் அப்டேட்டுக்கும் இதுக்கும் அந்த பழைய வீடியோக்கும் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது சார். கன்ஃபியூஷன் அதில் வந்து ரொம்ப ராவாக இருக்கும், வீடியோவில் ஈஸியாக இருக்காது, அப்படியே மேனுவலாக எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான், அதை கற்றுக்கிட்டிங்கன்னா பெட்டர். பார்த்துட்டேன். ஆ பெருசாக ஓகே, இப்போ புரிஞ்சுதா? இப்போ அது என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ வீடியோவே பார்த்தாலும் நிறைய பேருக்கு அப்போ புரியல இல்லையா? ஸோ வாய்ஸ் கட் ஆகிடுச்சு, எனக்கு மட்டும் கேட்கலையா? நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, மைக் மூவ் ஆகுது, பட் நீங்கள் பேசுறது இங்கே வந்து சேரலை. யாருக்காவது கேட்குது அவர் பேசுறது? இல்லை நான் பேசுறது எனக்கு மட்டும் கேட்கலையா? கேக்குது சார், நீங்க பேசுறது கிளியரா. இல்லை அவர் பேசுறது மணிகண்டன் டிராவல்ல இருக்கேன் சார். நானும் ஓகே. நீங்க பேசுறது இல்லை சார், டிராவலில் இருக்கேன் சார். ஓகே சார், நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுங்க, நீங்கள் அதில் பாருங்கள். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்ததுல குழப்பம் போயிடுச்சா? இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சு சார். ஓகே சார், அப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாமா செஷன் நம்ம? சார் சொல்லுங்கள் மேம். சார் இந்த இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், இதை மட்டும் ஒரு கிளியரா ஒரு வீடியோ நீங்க ஃபாரெக்ஸுக்கு போட்டுருக்கீங்க சார். அதே மாதிரி தனியாக போட்டுருன்றீங்களா? ஆமாங்க சார், அந்த மாதிரி போட்டிங்கன்னா நாங்கள் அது இப்போ இது ஒரு டைம் சொன்னா புரியுற விஷயம் இல்லைங்க சார், திரும்ப திரும்ப பார்த்தாதான் புரியுற மாதிரி. இல்லை இதே ரெக்கார்டிங் இருந்தால் போதுமா, இல்லை தனியாக வீடியோவை ரெடி பண்ணட்டுமா? இல்ல தனியா நீங்க எந்த ஒரு யாருமே இல்லாமல் நான் மட்டும் பேசுற மாதிரி ஒரு வீடியோ வேணும், கரெக்டா? ஆமா சார், கண்டிப்பாக பண்ணிடுறேன் நான். இல்லைங்க சார், இப்ப நீங்க லைவ்ல வரைஞ்சீங்கல்ல, அத வந்து நீங்க சைடுல வரைஞ்சி அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா நாங்க அதை அப்படியே பார்த்து. சரி கண்டிப்பா, நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 2-3 நாள் டைம் தரீங்களா? நான் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்க சார், நான் இன்னைக்கு நைட்ல இருந்தே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரியா? என்எஸ்சிக்கு பெருசா நீங்க வீடியோஸே போடல சார். நான் ஃபுல்லா ஃபாரெக்ஸ். ஏன்னா 1 இயர் அதுல இருக்கும், என்எஸ்சி 1 மந்த்தா தான் இருக்கும். அதாவது நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் வந்தது கிடையாது. சரி, என்எஸ்சி சரி கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து என்எஸ்சி பண்ணிடுவோம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். யூடியூப்ல இஓடி சார்ட் அனாலிசிஸ் சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லியுமே என்எஸ்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுறது தான், எல்லாரும் பண்ணுறது தான். பட் நம்ம செட்டப் படி அதில் என்ன நடந்திருக்கு அது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. வாய்ஸ் கேட்டுதான் தெரியல, நீங்க அது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு பிலீஃப் சிஸ்டம் கொஞ்சம் கிரியேட் ஆகும் வச்சுக்கலாம். ஓகே பண்ண தான் போகிறோம் நம்ம இஓடி, அதாவது ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணலான் இருந்தோம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் போட்டோம்னா. அது ரொம்ப ஒரு மாதிரி டெப்த்தாக போகும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணலை, மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறோம், ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம், எஸ்எம்சியில் சில கண்டென்ட் மட்டும் எடுத்து வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் இந்த அல்காரிதமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி சார்ட் ப்ரிப்பரேஷன், இன்ட்ராடேயில் ட்ரேடிங் பற்றி என்னென்ன அந்த ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸோட சைக்காலஜி அது எப்படி இருக்குன்ற அதையும் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை விஷயத்தையும் பண்ணுறதுனால இது வரைக்கும் நம்ம கூட 1 மந்த் ட்ராவல் பண்ணிருப்பாங்க. இன்ட்ராடே டைரக்ஷன் தப்பானதாக இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவில் கூட இருக்கவங்க வச்சு தான் சொல்கிறேன், இல்லை தனியாலாம் சொல்லலை. இன்ட்ராடே டைரக்ஷன் தப்பானது கிடையாது நமக்கு. ஸோ அதுக்கெலாம் வந்து ஏகப்பட்ட மெத்தடை வச்சு பார்க்குறதுனால ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் அது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னா இவன் எதரா ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஆகிடும் எல்லாருக்கும். அதனால தான் அதை போடாமல் நான் என்ன நடக்கணும், எந்த லெவலில் தானே என்ன நடக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறது. இஓடி சார்ட் அனாலிசிஸில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா பார்க்குற ஒரு ஐடியா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது சார். மெயினாக அத்தனை சிஸ்டம் செட்டப்பை விட இப்போ நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு.
இந்த இன்டர்நெட்டா இல்ல இண்டிகேட்டர் சிஸ்டம்? பேஸ் பண்ணி அந்த செட்டப் பத்தி மட்டும் இந்த செட்டப் சார் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார் இந்த இண்டிகேட்டர் வச்சு இதை போட்டாலே போதுங்கிறீங்க. நான் இப்போ நீங்கள் சொல்கிறது இதை பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நான் இதையே நெகட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணாமல் உட்காந்துருக்கேன். ஏன்னா இது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்றதே தெரியாமல் இருக்குது. பட் நம்ம எது யோசிக்க வேண்டியது இருக்கிறவங்கள பற்றி தான், நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கணும். கரெக்ட். நான் இதுக்கப்புறம் அதையும் பண்ணிடலாம். நாளிலேருந்தே நான் இஓடி சார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. வீடியோக்கு நான் தனியாக டெக்ஸ்ட் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாக இல்லை. நான் எனக்கு ஃப்ரீ டைம் ஏகப்பட்டது. யோசிச்சு பாருங்களேன், காலையில் என்ட்ரி எடுத்துட்டோம்னா அதோட சும்மா தான் வெட்டியாக தான் உட்காந்துருக்கும் எல்லாரும். அதனால டெக்ஸ்ட்டில் ரிப்ளை பண்ணிவிடுவேன் முடிஞ்ச வரைக்கும். இந்த ஃபாரெக்ஸ் வீடியோ சொல்கிறாங்கல்ல, அது வந்து யூடியூப்ல போட்டிங்களா இல்லை இன்ஸ்டாகிராமா? யூடியூப்லேயே இருக்குது சார் நம்மளது. யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல இருக்குது. நீங்கள் ஆப்ஷன்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்களோ? நம்ம இதில் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோமா? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஓகே. உங்கள் நேம் சார்? பிரபுங்களா? பிரபு, திருச்சி. ஓகே. வாட்ஸ்அப்பில் ஒரு பீச்லேயே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க, உங்களுக்கு தானே அது? பீச்லையா? இல்லையா? ஆமாம், யாரோ ஒரு குட்டி பையனை தூக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஃபோட்டோ. அது நீங்கள் கரெக்டாக தான். ஓகே. அப்போ சரி, உங்களை லிங்க் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த வீடியோஸ். ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அனு, ஆஷா உங்களுக்கு புரிஞ்சுதா? டவுட்ஸ் எதாவது இருக்குதா? இல்ல சார், ரொம்ப பார்த்த வரைக்கும் ஓகே சார். பார்த்த வரைக்கும் ஓகே. சரிங்க. டவுட்ஸ் இல்ல சரி சார், இருந்தாலும் சம்டைம்ஸ் டவுட் வரும், அப்பப்ப கிளியர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக டவுட்ஸ் வரதாங்க செய்யும். அதுக்காக தான் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறது. தனியாக இண்டிகேட்டரை கொடுத்து விட்டு அப்படியே போனாங்கன்னா அப்படியே போயிடுவாங்க, அவ்வளோதான். திரும்ப வரமாட்டாங்க சார். நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறோம். என்னதான் இருந்தால் ஒரு முதல்ல யாரோ சொன்னாங்களே அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நாங்கள் இதை இது பண்ணாதான் சார் எங்களுக்கு கொஞ்சம் இதாக. இவங்க மைத்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு 3 மாதமாவது இது கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் நிறைய செட்டப் உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் செட்டப் மாதிரி இருக்கும். எக்ஸ்பைரி ட்ரேடும் அது ஒன்றே உங்களுக்கு போதும். ஏன்னா என்ன கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையிலேருந்து சும்மா உட்காந்துட்டு 11-12 மணிக்கு மேலே தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஷோ ஷர்ட்டை அடிக்கும் உங்களுக்கு, நல்லா போகும் எக்ஸ்பைரி ட்ரேட் அப்படின்றது. ஓகேங்க சரியா? அது மட்டுமே ஃபாலோ பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க இதில் என்ன கேட்டால். ஏன்னா அந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 கேண்டிலுக்கு மேலே நின்னதில்லை உங்களுக்கு, இல்லையா? அதுக்கு மேலே அந்த ட்ரேடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலுமே போதும் எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஒரு சும்மா ஒரு 1000 ருபீஸ் இல்லை, ஒரு இனிஷியலாக ஒரு 500 போடுங்களேன், 2000 எடுத்துகிட்டு போகலாம். இதை கரெக்டாக டெய்லியுமே பண்ண முடியாது, டெய்லி எக்ஸ்பீரி இருக்குது நமக்கு. சென்செக்ஸ் மட்டும்தான் பண்ண முடியாது இதில் ஃப்ரைடே, மற்ற எல்லா நாளும் பண்ணலாம், 4 நாளும் பண்ணலாம். அது எக்ஸ்பைரி ட்ரேடுக்காக மட்டுமே கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதனால் பழகிடும், போக போக பழகிடும். சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். 10 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். சரிங்க, நாளைக்கு காலைல பார்ப்போம். ஓகேங்க சார். ஓகே. ஓகேங்க சார். தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார்.